சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓ சாமுவேலா, ஓ இன்னைக்கு உனக்கு ரிலீஸ் டேட் ஆச்சே. ஓ கிண்டல் பண்ணாதீங்க சார். உங்களை மாதிரி இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா எல்லாராலையும் இருக்க முடியாதுல்ல. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக 2 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். உங்களை பார்க்காம நான் போனா என்ன? இன்னைக்கு ஸ்ரீமதியுடைய பர்த்டே, அதனால குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருந்தோம். இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றது, காலையில இருந்து மனசே சரியில்லை சார். ஒரே டென்ஷன். அதுல என்ன இருக்கு, இன்னைக்கு நீ என்ஜாய் பண்ண வேண்டிய நாள். எனக்குலாம் என்ன சார் என்ஜாய்மெண்ட் இருக்கு? வீட்டுல சொல்லிட்டு வர்ற மாதிரி நான் இங்க இருந்து வந்துகிட்டு இருக்கேன். அவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். என்னோட வீடு இதான் சார். நான் சீக்கிரமாவே இங்க வந்துருவேன். உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை கலக்கணும் சார். திரும்பி வரணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆம்பளைக்கு அழகு ஜெயில்னு சில பொறுக்கி பசங்க சொல்லுவாங்க. ஆனா ஆம்பளைக்கு அழகு நல்ல அமைதியான குடும்ப வாழ்க்கை தான். ஓ இந்த வயசுல எனக்கு எதுக்கு சார் கல்யாணம், குடும்ப வாழ்க்கை? அதெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை. அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அதெல்லாம் என்னோட வாழ்க்கையில எங்க சார் நடக்க போகுது? என்னோட தொழிலுக்கும் அந்தஸ்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்க சார் கிடைக்கும்? உன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு மேட்ச் ஆகுறது தானே, அது உனக்கு நல்லபடியா கண்டிப்பா கிடைக்கும். சார் இவங்க எத்தனை நாளா நம்ம ஜெயில இருந்தா? ஆமா. ஏன் ஆண் கைதிகளுக்கும் பெண் கைதிகளுக்கும் இடையில அந்த மதில் மட்டும் இல்லைன்னா நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்பமாவே பழகுவோம். அப்படின்னா எங்களுக்கு பிரசவம் பார்க்கவே டைம் பத்தாதே. போ போ, காட் பிளஸ் யூ. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டுல இருந்து யாரும் வரலையா? என்னைய கூட்டிட்டு போக யாரும் வரல. இது ஜெயில ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. பைசாவோட வேல்யூ எனக்கு நல்லா தெரியும். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். இப்போ ஆக்சிடென்ட்ல அடிபட்டு வந்த பொண்ணு கூட வந்தவங்க தானே? ஆமா. ஓபி கார்டு எடுத்துட்டு வாங்க. ஒரு ஓபி சீட் வேணும். பேரு 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 என்னன்னு தெரியலையே. பேரு சொல்லுங்க மிஸ்டர். அவங்க பேர் மேரி. வயசு? வயசு ஒரு 35. இல்ல 30 வேண்டாம், 29 போடுங்க. அட்ரஸ் சொல்லுங்க. கண்டிப்பா வேணுமா? ஆமா, சீக்கிரம் சொல்லுங்க. அது மத்திய சிறைச்சாலை, சென்ட்ரல் புழல், சென்னை. 100. ஓ இந்த சீட்டுக்கே 100னா மொத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஆகும்? அது ட்ரீட்மெண்ட் டைம்ல சொல்லுவோம். கம்மியா சொல்லுங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? ஸ்கேன் எடுக்க. அங்க வாங்க. வா. கண்ணு திறந்துட்டாங்களா? இல்ல. ஏதாவது பெரிய பிரச்சனையா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓ பயப்பட ஒண்ணும் இல்ல. தேவை இருக்கும். எஸ்ஐ கூப்பிடுறாரு. எதுக்கு? வா சார். என்னையா உன் பேரு?
சாம்சங். ஆ? அது ஒரு டிவி பேர் தானே? டிவியோட பேரு சாம்சங். என்னோட பேரு சாம்சன். அது இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ல யார் அட்மிட் பண்ண? தெரியல சார். வேற என்ன தெரியும்? ஜெயில இருந்து வந்தவங்கன்னு தெரியும். அது உனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் நானும் அங்க இருந்து தான் சார் வந்தேன். ஆ? ஓஹோ, அப்படின்னா நீ ரொம்ப நல்லவன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா கொஞ்சம். ம். நீ அவகிட்ட இருந்து என்னெல்லாம் அடிச்ச? நானா? அந்த மாதிரி திருட்டு பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது சார். இந்த திருட்டுங்கிற வார்த்தையை கேட்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது சார். அது தப்பு. ஆமா, ஆ. பெரிய தப்பு. ஆ. செக் பண்ணி அவனை. இந்த பேக் யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு பயந்து தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் சார். பாரு, பாரு. பேக்ல சார், என்னெல்லாம் என்னோட இருக்குன்னு பாரு. வேட்டியை விடுங்க. வேட்டியை விடுங்க சார். அவந்துட்டு போகுது சார். அதுக்குள்ள ஒண்ணும் இல்லை சார். அது ஐயோ, அந்த காசை எடுக்காதீங்க சார். அது சார், ஜெயில கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு சார். அதை விடுங்க சார். விடுங்க, ஏய், விடுங்க, சும்மா சத்தம் போடாம இரு. சார். அது எடுக்காதீங்க சார். சார், அது ஒண்ணும் check இல்லை. பண்ணிட்டோம். நான் சொல்ல சார், 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 சார். அது ஒண்ணும் இல்லை சார். பார்க்க அழகா இருக்கு. இந்த அழகான சுந்தரியின் முகம் ரொம்ப அற்புதமா இருக்கு. யாரா இது? இந்த பொண்ணுக்கு தான் சார் அடிபட்டு இருக்கு. இவளை எதுக்கு நீ கைக்குள்ள தூக்கி வச்சிருக்க? அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா பத்திரிகையில கொடுக்கணும்ல ஓ, சார். தொலைநோக்கு பார்வை. கரெக்ட் பண்ணிட்டியா? அதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உயிரோட தானே இருக்கா? அதான் என்னோட ஒரே நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை. மேரி கூட வந்தவங்க தானே? அவங்க கண் முடிச்சிட்டாங்களா? முடிச்சிட்டாங்க. இவ்வளோ மருந்தும் வெளியிருந்து வாங்கணும். இந்த மருந்தை நீங்க வாங்குறீங்களா இல்ல நான் வாங்கட்டுமா? நீ வாங்குவ. சரி, அந்த போட்டோ இங்க தாங்க, பாத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏய், ம்? அவ அழகா இருக்கா. மாட்டேன், எடுக்க மாட்டேன் உன் கூட சண்டை. ஃபோன் எடுங்க மாமா. என்ன வேண்டாதவங்களுக்கு எனக்கும் வேண்டாம். இப்படி அழுறதுக்கு அண்ணா உங்களை என்ன பண்ணாங்க? இந்தாங்க, எனக்கு பேசுங்க. வேண்டாம், எனக்கு வேண்டாம். பேசுங்க. நான் பேச மாட்டேன்னு சொல்றேன்ல. அண்ணா, நீங்க கால் பண்ணதுல இருந்து இங்க ஒரு ஆள் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. கவலையில குடிச்சிட்டு இருக்காரு. என்னால முடியல. ஏன் அவனுக்கு என்னாச்சு? சார் என்ன ரொம்ப தான் பண்றாரு? எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு ஃப்ரெண்டு. அவன் ஒருத்தனை பாக்குறதுக்கு தான் நான் ஜெயில இருந்தே வந்தேன். இதை புரிஞ்சுக்கலாம். என்ன ஃப்ரெண்டு? ஹலோ ஹலோ. அண்ணா கால் கட் பண்ணிட்டாரு. ஒரு கலரான பொண்ணை பார்த்து தான் அவன் என்ன மறந்துட்டான். இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவான்னு நான் காத்திருந்தேன். இப்ப என்னாச்சு? காத்திருந்தேன்னு சொல்லாதீங்க. குடிச்சிட்டு இருந்தீங்க. இங்க பாருங்க, நான் ஏதாவது சொல்லிடுவேன். குடிகாரன். இல்ல, ஒண்ணு இல்ல. பயப்படாதீங்க. இடிச்ச வண்டி நிக்காம போயிட்டான். அந்த வண்டி எனக்கு தெரியும், தமிழ்நாடு நம்பரு. போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். என் பேரு சாம்சன். வெளியில எல்லாரும் சாம்சாம்னு கூப்பிடுவாங்க. 3 வருஷமா நான் ஜெயில தான் இருந்தேன். கொலை முயற்சி செக்ஷன் 307. அந்த கேஸ வாதாடினதும் நான் தான். வாதாடி நான் பெரிய வக்கீல் ஆயிட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஐயோ, மெதுவா தாய் அசைக்காதீங்க. ஸ்கேனிங் எல்லாம் எடுத்தாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லையா. நெத்தியில ஒரு சின்ன காயம்தான். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் என் உயிரே எனக்கு திரும்ப வந்தது. அந்த கடவுள் புண்ணியத்துல உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்ல. உங்க வீட்டு நம்பர் சொல்லுங்க, நான் ஃபோன் பண்றேன். அவங்க இங்க வந்து உங்களை கவனிச்சுப்பாங்கல்ல. 98. நீங்க யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்ல? மல்லிகா. மல்லிகா? நான் ஓபி சீட்ல உங்களோட பேர் என்னன்னு சொன்ன தெரியுமா? மேரின்னு சொன்னேன். அவங்க என் பக்கத்து வீடுதான். பொண்ணுங்கிறது ஒரு கம் மாதிரி மனசுல மட்டும் ஒட்டிக்கிட்டாங்க. அவங்களை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த நம்பர் உபயோகத்தில் இல்லைன்னு சொல்லுது. வேற நம்பர் ஏதாவது? கிடையாது. உங்க வீடு எங்க? கம்பம் கிட்ட. ரொம்ப தூரம் நடந்தா ஒரு சின்ன கிராமம் வரும். ஓ, அப்போ போய் யாரையாவது கூட்டிட்டு வரணும்னாலும் அதுவும் ரொம்ப கஷ்டம்தான். சரி, நான் போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். என்ன சிஸ்டர், என்ன விஷயம்? 20,000 rupees கவுண்டர்ல கட்டிட்டு பில்லும் ரெசிப்டும் வாங்கணும். 20,000 rupees?
ஆமா, எம்ஆர்ஐக்கு மட்டும் 12,000 ஆச்சு. பில் கட்டினா தான் இங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க? இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு இப்படி சொல்லதான் தெரியும். ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ண இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்ல, புரியுதா? இங்க பாருங்க, இந்த சத்தம் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். தலையில தொப்பையும் வெள்ளை ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிட்டா நர்ஸ் ஆயிட முடியாது. ஒரு நர்ஸ்னா நெஞ்சுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கணும். கருணை, நேர்மை, இரக்கம், அன்பு, உதவி செய்யற மனப்பான்மை, இது எல்லாமே இருக்கணும். Who are you? Who are you? I am doctor. I am patient கூட வந்தேன். என்ன சிஸ்டர் பிரச்சனை? பில் கட்ட சொன்னதுனால வந்த பிரச்சனை. ஆரம்பத்திலே பில் பே பண்ண முடியுமா? நீங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல நோய் குணமாயிடும்னு என்ன கேரண்டி? எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியாது. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியுங்கிறதும் எங்களுக்கு தெரியாது. அதனால முதல்ல ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் தான் காசு. சரியா சொன்னப்பா. அதானே மிஸ்டர், நீங்க என்ன சொன்னாலும் பில் கட்டி தான் ஆகணும். டாக்டர், உங்க வைஃப் மேல ஏதாவது வண்டி கிண்டி வந்து இடிச்சதுன்னா உங்க வைஃப ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போவீங்களா இல்ல பைசா எடுக்க ஏடிஎம்க்கு போவீங்களா? இப்ப சொன்னது கரெக்ட். ஏடிஎம்ல காசு இல்லைன்னா நாளைக்கு காலையில பேங்க்குக்கு தான் போய் ஆகணும். அது வரைக்கும் பேஷண்ட் இங்க இருக்கட்டும். காசை கட்டினதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பாருங்க. என்னங்கிறீங்க? சரிதான். டாக்டர் இங்க வாங்க. இது கொஞ்சம் பிரச்சனையாகிற மாதிரி இருக்கு. பேசி திக்கிறதா நல்லது. பிரஸ்காரங்களுக்கு விஷயம் போச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. அதனால நீங்க கிளம்புங்க. ஆனா நாளைக்கு பேங்க் திறந்த உடனே நீங்க பணம் கொடுத்தா போதும். நீங்க பொறுமையா எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்படி மரியாதையா சொல்லுங்க. இங்க பாருங்க, ஏதாவது மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மருந்து கிருந்து சரியா கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் டாக்டர் கிட்ட நான் பார்க்க மாட்டேன். நான் டாக்டர் இல்ல, சிஸ்டர். எல்லா சிஸ்டரும் எனக்கு சிஸ்டர் கிடையாது சிஸ்டர். நான் எப்பவுமே இப்படிதான். மனசுல தைரியத்தோட எப்பவும் உண்மைய பேசினா யாரா இருந்தாலும் ஆஃப். அப்புறம் நம்மள கூப்பிடுவான் சாருன்னு. நம்மள அப்படித்தானே கூப்பிட்டான். ஆனா நாளை காலையில 10 மணி ஆயிடுச்சுன்னா நம்ம பாடு திண்டாட்டம் தான். எப்படியாவது நாம பணத்தை கட்டியே ஆகணும். இல்லைன்னா என்கிட்ட வெறும் 5,000 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும். நான் என்கிட்ட இருக்கிறத சேர்த்தாலும் 20,000 தேராதே. அப்ப எனக்கு என் மனசுல ஒண்ணு தோணுது. நாம ஒண்ணு பண்ணலாம். நாளைக்கு காலையில விடியறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடிடலாம். நான் வெளியில வெயிட் பண்றேன். நீ டீ குடிக்க போறேன்னு சொல்லிட்டு வெளியில வந்துரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எந்த பட்டி? சரி. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கல்ல? பிஸ்கெட் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டுருங்க. அப்புறம் என் ஃபோன் நம்பர் எழுதி பேப்பரை உங்க பேக்ல வச்சிருக்கேன். நீங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன்னு எனக்கு சொல்லுங்க. தனியா போனா வீட்டுக்கு போய் சேர்வனான்னு தெரியல. போயிட்டு அவசரம் இல்லைன்னா அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பேக் கொடுங்க. போற வழியில செங்கல்பட்டுல இறங்கி என்னோட ஃப்ரெண்டு தாசை பார்த்துட்டு போகணும். என் கூட ஜெயில இருந்தவன். ஆள் நல்லவன் தான். அவனோட வைஃப் கர்ப்பமா இருக்காங்களா? அவங்கள போய் பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு வர சொன்னா. உங்களுக்கு லேட் ஆயிடாது. ஜெயிலுக்கு போய் 5 வருஷம் ஆகுது. இனிமே வீட்டுக்கு போய் ஒரு நாள் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி எதுவும் நடக்க போறதில்ல, எதுவும் கிடைக்க போறதும் இல்ல. யாரையாவது கொன்னுட்டீங்களா? படுத்துக்கோங்க. இல்ல, நல்லா தூங்கிட்டேன். என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல? நமக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன செஞ்சாலும் அதுல என்ன கஷ்டம் இருக்க முடியும்? அது எனக்கு சந்தோஷம்தான். நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் திருடுவேன், அப்புறம் அடிதடியும் பண்ணுவேன். ஒரு சுதந்திர பறவை மாதிரி என்னோட வாழ்க்கை. விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, குடவுன்ல சேர்த்து வைக்கிறதும் இல்ல. யாராவது சேமிச்சு வச்சா அதை திருடி ஹாப்பியா வாழறேன். என் ஜாதகத்திலே சொல்லியிருக்காங்க, ரேவதி நட்சத்திரம் மீன ராசிக்காரங்க இந்த மாதிரி தான் வாழ்ந்தாகணுமா. அத நான் ஏன் பொய்யாக்கிட்டு இருக்கணும்? ஆனா இப்ப நான் ஜெயிலுக்கு போனது திருடினதுக்காக இல்ல. என்னோட சொந்த ஊர் திருப்பூர். ராத்திரி 12 மணி இருக்கும். ஒரு வேலை விஷயமா ரயில்வே ட்ராக்ல நடந்து போயிட்டு இருந்தேன்.
அட கடவுளே, என்ன பெருமாள் இதெல்லாம்? எந்திரிங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? வாங்க இங்க. உடுப்பா என்னாச்சு உங்களுக்கு? இங்க வாங்க, அடுத்த வாரம் மேரியோட கல்யாணம் இருக்குல்ல? அது நடக்காது. நடக்காதா? என்னாச்சு? அந்த ஜோஸ் தான் மேரி பொண்ணுக்கு நகையெல்லாம் வாங்கி தரேன்னு வாக்கு கொடுத்தாரு. கல்யாண தண்ணிக்கு காசு தரேன்னு சம்மதிச்சாரு. ஆனா இப்ப காசு கொடுத்தாதான் நகை தருவாங்களாம். நான் அங்க வரல. வேற எந்த வழியும் எனக்கு தெரியல சாம் தம்பி. நீ போ, நான் முடிவு எடுத்துட்டேன். நீங்க இறந்து போயிட்டா மீனாவோட கல்யாணம் நடந்துருமா? இல்ல அது நினைச்சு அவ வாழ்க்கை முழுக்க கஷ்டம்தான். என்னாலதான் அப்ப இறந்து போயிட்டாருன்னு. பரவாயில்லையா? திருட்டு பொருளை வச்சு கல்யாணம் பண்ண நீங்க தயாரா? தங்கத்தை நான் தரேன், யாருக்கும் தெரியாது. பெருமாள் என்ன, தைரியமா வாங்க. அந்த மேரியோட பேரு தான் உங்க பேருன்னு ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தேன். சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவ பின்னாடி ரொம்ப அலைஞ்சிருக்கேன். ஆனா அவ குடும்ப நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்ன திரும்பி கூட பார்க்கல. ஆனா காதலுக்கு கண்ணு இல்லைல்ல. ஒரு நாள் சரக்கு அடிச்சுட்டு ஃபுல் போதையில இருக்கும்போது எதேச்சியா அவ அப்பா பெருமாள் அங்க வந்திருந்தாரு. நேரா அவர் முன்னாடி போய் நின்று உங்க பொண்ணை கட்டி கொடுக்குறீங்களான்னு கேட்டுட்டேன். அவரோட நல்ல மனசுக்கு 4 வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுட்டு அவர் போயிட்டாரு. போதையெல்லாம் இறங்கிடுச்சு. அதோட அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டேன். ஆனா அந்த கடவுளோட விளையாட்டை பாத்தீங்களா? கட்டிக்க நினைச்ச பொண்ணை கட்டி கொடுக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால அவளை நல்லபடியா கட்டி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த நாள் ராத்திரி ஒரு வீட்டுக்கு திருட போனேன். சொன்னா கேட்கணும். வாடி கண்ணு, விட மாட்டோம். வா, நான் இப்படி வாழ வேண்டிய பொண்ணு இல்ல. நானும் தான். இருக்கு, விடுங்க. ஒரு உலக அழகி அங்க படுத்து தூங்குறாள். அவ அங்க படுத்து தூங்கட்டும். தூக்கம் சரியில்லைன்னா அழகு போயிடும். அதனாலதான் வந்திருக்க மாட்டேன். அப்போ குழந்தைங்க இல்ல. இவன புதுவிதமாய கள்ளன், திருடுவதில் இவன் தானே மன்னன். கல்லில் பட்டதையெல்லாம் சுருட்டும் கள்ளன் கள்ளன். களத்தில் பயமின்றி இறங்கிடும் கள்ளன், கிடைத்த பொருட்களை அள்ளிடும் கள்ளன். கைவரிசையில் இவன் தான் என்றும் முன்னால் நிற்பான். பயமென்றால் தெரியாதே, நற்குணங்கள் கிடையாதே. 420 forgeryயில் இவன் ஒரு சூரன். இவன புதுவிதமாய கள்ளன், திருடுவதில் இவன் தானே மன்னன். கல்லில் பட்டதையெல்லாம் சுருட்டும் கள்ளன் கள்ளன். களத்தில் பயமின்றி இறங்கிடும் கள்ளன், கிடைத்த பொருட்களை அள்ளிடும் கள்ளன். கைவரிசையில் இவன் தான் என்றும் முன்னால் நிற்பான். பயமென்றால் தெரியாதே, நற்குணங்கள் கிடையாதே. 420 forgeryயில் இவன் ஒரு சூரன். எத்தனை பவுன் இருக்குன்னா நான் பார்க்கல. மேரியோட கழுத்துல போட்டுக்கிறதுக்கும் கல்யாண செலவுக்கும் இதுல இருக்கு. இது எங்க இருந்து வந்ததுன்னு மேரிக்கு இப்ப தெரிய வேண்டாம். கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சாம் தம்பி, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஆக வேண்டியதை பாருங்க. கல்யாணத்தை முடிங்க, போங்க.
எனக்கு ஒரு ரவுண்டு ஊத்துறா. ஓ நேத்து நைட் ஷிஃப்ட்டுக்கு போய் ரொம்ப டயர்டா அப்ப இருக்கு. கொஞ்சம் சோடா ஊத்து. இல்ல வேண்டாம். மச்சான் உனக்கு போறதுக்கு வண்டி வந்துருச்சு. இப்ப என்ன பிடிச்சிட்டு போய் என்ன பிரயோஜனம்? கையில ஒண்ணும் இல்ல. பொருள் இல்ல அப்ப சரி. பொருள் இருக்குடா. பொருள் இருக்கா? எங்க? இதோ இங்க. ஐயோ நான் போய் ஒளிச்சு வச்சுட்டு வரேன். நல்லதெல்லாம் போடுறதுக்குன்னு கண்டிப்பா ஒரு யோகா இருக்கணும். எங்கடா சாமுவேல்? இப்ப வருவான் சார். போயிருக்கான். என்ன பார்த்து ஒண்ணுக்கு போயிருக்கான் சைகையில சொன்ன சார். என்னடா என்னாச்சு சார்? விடுங்க விடுங்க. என்ன சார் உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாம் சொல்றேன் வாடா. எங்க? என்னடா சார் என்னடா சொல்றாரு? சாருக்கு என்ன வேணா சொல்லாமே. என்னடாச்சு? ஃபிங்கர் சிப்ஸ் சார் இப்ப பண்ணதுதான். என்ன சார் இதெல்லாம்? மரியாதையா வந்து ஜீப்ல ஏறினா உனக்கு நல்லது. ஓ அந்த ஜிப்புக்கு இப்பெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். மிரட்டாம நிறைய விஷயத்துக்கு வாங்க. நேத்து ராத்திரி எங்க இருந்த? நேத்து ராத்திரி இவன் எங்கேயுமே போல என் வீட்டுல தான் இருந்தான். உங்க வீட்டுலனாக்கா உன் பொண்டாட்டிக்கும் உனக்கு நடுவுல படுத்துட்டு இருந்தானா? அவன் எதுக்காக சார் மிரட்டுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அந்த ஏசிபி சுரேஷ் வீட்ல இருந்து நேத்து ராத்திரி நீ எடுத்த 75 சவர நகை எங்க? எது? ஏஎஸ்ஐ 75 பவுனா? சார் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த சொட்ட தலையனா இருக்கும். அவன் வீட்டுல இவ்வளவு தங்கம் இருக்கா? சார் நொங்கு திங்கிறவனை விட்டுட்டு அதை நோண்டி திங்கிறவனை பிடிக்கிற கதையெல்லாம் இங்க வேண்டாம். நான் எடுத்தேன்னா நான் தான் எடுத்தேன்னு சொல்லுவேன். ஆனா அடுத்தவன் பண்ண தப்புக்கு நான் பழி ஏத்துக்க முடியாது. சார் நீங்க கிளம்புங்க. டேய் வெயிட்டர், ஒரு குவார்டர் சொல்லு. நீ உண்மையே சொல்ல மாட்டல்ல? கையெடுங்க சார். வேட்டி பிடிக்காதீங்க. வேட்டி விடுங்க. வேட்டி விடுங்க சார். நல்லா சொல்லிட்டேன். வேட்டி பிடிச்சி இருக்கிறது தப்பு. சார் வேட்டி விடுங்க. அது அவுந்தற போகுது. விட முடியாது. என்னடா பண்ணுவ? வேட்டி விட்டுருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். விட முடியாது. என்னடா பண்ணுவ? இல்ல ஏற மாட்டேன். ஏற மாட்டியா? ஆமா ஏற மாட்டேன். ஏய் இவனை பிடிச்சி ஜீப்ல ஏத்துக்கடா. அன்னைக்கு அந்த போலீஸ் அடிச்சு கையை உடைச்சதுக்காக கொலை முயற்சின்னு என்ன உள்ள தள்ளி 307ல போட்டாங்க. கேஸை நான் தான் வாதாடினேன். அதனால தண்டனை 3 வருஷம் கம்மியாச்சு. இடையில வாய்தா மட்டும். இந்த கதையெல்லாம் கேட்டு நீங்க அழாதீங்க. இந்த கதையை நினைச்சாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு தலை வெடிச்சிரும் போல இருக்கு. டேப்லெட் சாப்பிடலையா? சாப்பிட்டேன். இருந்தாலும் வலி தாங்க முடியல. கண்டக்டர் பக்கத்துல ஹாஸ்பிடல் ஏதாவது இருக்கா? போற வழியில ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கு. வண்டி அங்கேயே விடுப்பா. அதுக்கு இல்லடி நான் வரேன். கண்டிப்பா நாளைக்கு வரேன். சிஸ்டர் டாக்டர் இருக்காங்களா? ஒரு நிமிஷம். ஏதாச்சும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க. உங்களுக்கு தலைவலிக்குதா? ஐயோ டாக்டர் 4 மணிக்கு தான் வருவாரு. வீட்ல பேஷண்ட்ட பாத்துட்டு இருக்காங்க. வீடு எங்க இருக்கு? ஹாஸ்பிடல் ஆப்போசிட். அங்கெல்லாம் கூட்டிட்டு போவாதீங்க. டாக்டர் கோவக்கார. நானும் பெரிய கோவக்காரன் தான். இங்க வாங்க, கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருங்க. இப்போ வந்துடுறேன். இந்த மருந்த வெளியில ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு, அங்க போய் வாங்கிக்கோங்க. இந்தாங்க. என்ன 50 ரூபா கொடுக்குறீங்க? 100 ரூபாங்க என் ஃபீஸு. போன தடவை வந்திருந்தப்ப நான் தந்தேன்ல. ட்ரீட்மெண்ட் வந்ததுனால தந்தீங்க, சும்மா ஒன்றும் தானம் தரலையே. என் கையில எதுவுமே இல்லை டாக்டர், அதனால தான். இல்லைன்னா இனிமேல் இங்க வரக்கூடாது. போங்க. தங்கப்பன். டாக்டர் ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட். நீங்க உடனே ஹாஸ்பிடல் வர முடியுமா? என் டியூட்டி டைம் ஆஃப்டர் 4 o'clock தான். அப்பா வரேன், நீ போ. டாக்டர் மனசாட்சி இல்லாம இப்படி பேசாதீங்க. பஸ்ல போகும்போது தலைவலி வந்துருச்சு. தலைவலியில் அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க டாக்டர். தயவு செஞ்சு வாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா வேற ஹாஸ்பிட்டலுக்கு போ. வெளியே போ. கெட் அவுட். இப்ப நம்ம போலாமா டாக்டர்? போலான்னு நினைக்கிறேன். வாங்க 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 டாக்டர். எல்லாரும் வாங்க. இனிமே டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரு. தங்கப்பானா வாங்க வாங்க வாங்க. அங்க போய் கியூல நில்லுங்க. சீக்கிரம் வாங்க. பாத்து பாத்து. அண்ணா சாபுதானே நீ? அண்ணா நீங்க எப்படி இங்க? அதான் அப்புறம் சொல்றேன். வண்டியில அருவா ஏதாவது இருக்காடா? இருக்கண்ணா, எடுறா. சின்ன கை கலப்பு, அதான் கை எடுத்துட்டு வரோம். அப்போ டாக்டர் நீங்க போங்க, நீங்க போங்க. எல்லாரும் போங்க போங்க போங்க. அண்ணா இப்ப எங்க இருந்து வரீங்க? உழல்ல இருந்து தான். வேற எங்க இருந்து? இவனுங்கெல்லாம் யாரா? முகத்தை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. பயப்படணும் தானே இந்த செட்டப்லாம். இவங்களுக்கு தான் பயங்கர டிமாண்ட். ஒரு நிமிஷம் இங்க வா. டேய் யாருடா இது? தெரியல.
எந்திரிக்காதீங்க, படுத்துக்கோங்க. இவன் சாபு, எனக்கு ரொம்ப வேண்டியவன். 2.5 மாசம் ஜெயில என் கூட இருந்தான். இவனை நம்பி ஒரு வேலை கொடுத்தா நிச்சயமா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டான். என்ன ஸ்னேக் பாபுன்னு தான் ஊர்ல சொல்லுவாங்க. பாக்குறதுக்கு இவன் எப்படி இருக்கான்னு நினைக்க வேண்டாம். இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் லவ் மேரேஜ். பார்த்தா ஆசைப்பட்டான், லவ் பண்ணா கல்யாணம் பண்ணா வேலை முடிஞ்சுது. 6 நாள் அவ்வளவுதான். 6 நாள் தானா? 6 நாள்லயே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமா. நீ பயங்கர கெட்டிக்காரன்டா. கண்டிப்பா நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வரணும். அவங்க ஃபுல் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய பேஷண்ட். முதல்ல நீங்க 2 பேரும் வெளியே போங்க. போயிட்டு வரங்க. அண்ணா அண்ணி சூப்பர், குடும்ப பொண்ணு மாதிரி இருக்காங்க. எங்க இருந்து பிடிச்சிங்க இவங்க? அது மனசுல உண்மையான காதல் இருந்துச்சுன்னா எதுவும் எதிர்பார்க்காமலே நமக்கு நல்லதால நடக்கும். கரெக்டா சொன்னீங்கண்ணா. இதோ போன் அடிக்குது. சொல்லுடி. வேண்டாம் வேண்டாம், சாப்பாடுலாம் ஆக்க வேண்டாம், ஐட்டம்லாம் வந்துடும். நாங்கள் 1 மணி நேரத்தில் அங்கே வந்துடுவோம். சாப்பாடு நான் வாங்கிட்டு வரேன். வைஃபா? இப்ப கை கால் எடுக்க எவ்வளோ வாங்குற? இப்பெல்லாம் பீஸ் ரேட்னா, கால் ஃபுல்லானா 25, முட்டி வரைக்கும்னா 20, குதிகால் மட்டும்னா 10 வரும். அதெல்லாம் ரொம்ப கம்மிடா, ரேட்டை அதிகப்படுத்து. எங்க ஊர்ல எல்லாம் செம்ம டிமாண்ட். நான் தான் ரேட் அதிகமாக்குனேன். ஓஹோ, அப்புறம் எமர்ஜென்சினா நாங்கள் கொஞ்சம் அதிகமாக வாங்குவோம். இன்னைக்கு தான் காலையில் ஒரு ஆஃபீஸர் காலை எடுத்தோம். கட்சி ஆஃபீஸ் போகிற வழிங்கிறனால 30 வாங்கணும். அந்த கட்சி வந்தாலும் இந்த கட்சி வந்தாலும் அதுல நமக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு யாரும் சம்பளம் கொடுக்க போறது இல்ல. நம்ம செய்யற வேலைக்கு பணத்தை வாங்கணும், அவ்வளவுதான் மேட்ரு. அப்புறம் அண்ணி, அண்ணன் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஜெயில ரொம்ப பெரிய ஆளு, ஜெயிலுக்கே ப்ரொஃபஸர் மாதிரி. எல்லா நாளும் நம்ம அண்ணனோட கிளாஸ் இருக்கும். திருடுறதுக்கான புது வழிகள், கொலை பண்றதுக்கான புது ஐடியாஸ், எஃப்ஐஆர்ல இருக்க லூப் ஹோல்ஸ், போலீஸை பத்தி கரெக்டா கணிக்கிறது, சட்டத்துல இருக்கிற ஓட்டைகள், இதெல்லாம் யாருன்னு தெரியுமா? ஜெயிலர் வாசுதேவன் சார். டெய்லி வந்து தேடுறத யாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணனை தான். டவுட் கேட்கறதுக்காக. ஓ போதுண்டா சாபு, என்ன புகழ்ந்து யாராவது பேசினா எனக்கு பிடிக்காது. என்ன பத்தி உன்ன மாதிரி 2 நல்ல ஆளுங்க என்ன பத்தி நல்ல விஷயமா சொன்னா கேட்கறவங்களுக்கு நான் என்னமோ உனக்கு பைசா கொடுத்து சொல்ல வச்சேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், டேப்லெட் சாப்பிட்டுருங்க. அண்ணா யாருன்னு தெரியுதா? பின்ன எனக்கு தெரியாம. யாரு? ஓ அம்மா. என் பொண்டாட்டினா. என்னடா சொல்ற? இவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே எனக்கு ஸ்னேக் பாபுன்ற பேரே வந்துச்சு. அண்ணா இவ சாராயம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா, நான் அங்க சாராயம் குடிக்க போயிருந்தேன். அப்போ டச்சிங்ல எங்களுக்குள்ள லவ் ஆயிடுச்சு. என் கூட வரியான்னு கேட்டேன். கேட்டு முடிக்கிறதுக்குள்ள பெட்டியில ரெடி பண்ணிட்டு போலான்னு வந்து நிக்கிறா. இந்த காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றதெல்லாம் சரிதான் போல இருக்கு. இருந்தாலும் இங்க பர்றா சாபு, எனக்கு என்னமோ நீ அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டியோன்னு தோணுதுடா. அதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட். நீ எந்த ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தாலும் இது ஒண்ணும் சரியில்லடா. ஹாய். உங்களை பத்தி என் புருஷன் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. இல்ல மேடத்துக்கு தலைவலி சரியாயிடுச்சா? அதுலலாம் அவ கில்லாடிதான். போங்கத்தா. வாங்க மேடம் வாங்க. அண்ணா நீங்களும் வாங்க. மேடம்க்கு குடிக்க என்ன வேணும்? டீயா காஃபியா? டீ போதும். ஷோ, கை கால் முகம் கழுவிட்டு வாங்க. பார்த்தாலே தெரியுது ஒன்னும் சாப்பிடலன்னு. நல்ல புட்டு கடலை குழம்பும் இருக்கு, சாப்பிடலாம். பசிக்கல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, கண்டிப்பா சாப்பிடணும். கை கழுவிட்டு வாங்க, வெளியே தண்ணி இருக்கு. போங்க. உன்னோட வைஃப் ரெடி பண்ணுதா? இல்லையா பின்ன. அவ ரெடி பண்ற சாராயம் இருக்கே, அவ என்னோட மகாலட்சுமினா. மகாலட்சுமி. ஆனா என்னோட வாழ்க்கையில மகாலட்சுமி இல்ல, லட்சுமியும் இல்ல. ஏன்னா என்னோட குடும்ப பாரம்பரியம் அப்படி. என்னோட குடும்பத்துல அடுத்தவங்க காசை எப்படி ஆட்டையை போடுறதுன்னு மட்டும்தான் தெரியும். திருடனுக்குலாம் எவனாவது பொண்ணு கொடுப்பானா? அது இல்லைன்னா இந்த சின்ன சின்ன திருட்டு சண்டை கேஸ் மட்டும் தானே, கொலை கேஸ்லாம் இல்ல. இல்ல வண்டிக்கான கொட்டேஷன் பத்தி பேசிட்டு இருந்ததை கேட்டேன். புதுசா ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? அது நான் அவ கேட்கறதுக்காக சொன்னது. நான் ஒரு பெரிய ஐட்டங்காரன் அவன் நினைக்கட்டும். வேற லெவல்னா நீங்க. லிவர் ஃப்ரை பண்ணது. என் பொண்டாட்டி பண்ற லிவர் ஃப்ரை இருக்கே. புரியுது புரியுது. உங்களோட ஆளு
புட்டும் கடலையும் சாப்பிடுறாங்க. அட அண்ணா, இவளோட புட்டும் கடலையும் இருக்கே. சும்மா இருங்க மாமா. பொண்டாட்டி, ஆ அண்ணனை பத்தி ஒரு 4 விஷயம் நல்லதா நங்குற மாதிரி நச்சுன்னு வைக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள ரொமான்ஸ் வரும். இப்பவே ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்படியா? அண்ணனை பிடிச்சதுனாலதான் இந்த பொண்ணு உங்க கூட வந்தேன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதுவும் சரிதான். மனசுக்கு பிடிச்ச ஆம்பளை கூட தான் ஒரு பொண்ணு எப்பவுமே போவா. இல்ல மாமா? போடி போடா கள்ளி. திருடா. ஏய், உண்மையாவே நீ பெரிய ஆள்ரா. ஐடியா சூப்பரா இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகும். சாம்சன் அண்ணன் சொன்னா யாரு? முத்து. அவரு முத்து. அந்த முத்தோட இந்த முத்து சேரும்போது அது முத்து சரம். உங்க மேல இருக்க பாசத்துல தான் அவரு உங்க கூட டிராவல் பண்ண முடிவு பண்ணது. ஏய், மனசுக்கு பிடிச்ச பொண்ணு தான் ஆம்பளைங்க கூட கொண்டு போவாங்க. என்ன மாமா கிட்ட கை பிடிச்சு கொடுத்ததும் அந்த அண்ணன் தான். அண்ணன் வந்த உடனே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு. ஏய் சாபு, சொதப்பிடிச்சுடா. வா 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 வா. அண்ணனோட மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. போன வாரம் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் தான். இப்ப உடம்பு எப்படி இருக்கு? அவங்க நெத்தியில கை வச்சு பாருங்கண்ணா. கை வச்சு பாரு. அண்ணா, நீங்க பார்த்தா தானே சூடு எவ்வளவுன்னு தெரியும். இந்த அண்ணனோட வெக்கம் வேற யாரும் இல்லல்ல. போய் பாருங்கண்ணா. பாருங்க. பாக்கலாம்ல. சூடு இருக்காண்ணா? ஆமாட்டா, தலை சுடதான் செய்யுது. இது யாருடா? குட் ஷெப்பர்டா? அடியே, நம்ம பையன் வந்துட்டான். கூடவே ஆடும் இருக்கு, செம்பு இருக்கு. அண்ணனுக்கு இன்னைக்கு என் பொண்டாட்டி கையால மட்டன் பிரியாணி. அடா அண்ணா, இவ மட்டன் பிரியாணி இருக்கே. ஆஹா, நேத்து செகண்ட் ஷோ கலெக்ஷன். நம்ம ஆளுங்க செகண்ட் ஷோ பார்க்க போகும்போது திருடினது. வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் சரிதான். இந்த மாதிரி நேரத்துல டிவில ஷக்கில படம் போடும்போது எனக்கும் லாட்டி அடிச்ச மாதிரி தான். வீடே தீப்பத்தி எரிஞ்சாலும் எவனும் இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டான். டிவி காரனுக்கு நாங்க நன்றி சொல்லுவோம். பிடிங்க அவங்கள. சார் சார் இருங்க இருங்க. எங்க போறீங்க? இருங்க சார், சொல்ற கேளுங்க. இருங்க. எங்கடி சாபு? ஐயோ, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தான். எங்க போயிருப்பானோ? நீ ரொம்ப நடிக்கலாம் வேண்டாம். அவன் இன்னைக்கு காலையில ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோட காலை வெட்டி இருக்கான். அதெல்லாம் இங்க கொண்டு வரல சார். யாரா நீ? இவ யாரா? அது வந்து நாங்க கெஸ்ட் சார். அதிதி தேவோ பவா. இவனுங்களோட தொழில் தான் உனக்கும், அப்படிதானே சார்? இங்க யாரும் இல்ல, எல்லாரும் ஓடிட்டாங்க. நீ தான் அவனை வளர்த்து விடுற. எங்க ஒளிஞ்சாலும் அவனை நான் பிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் உன்னையும். ஐயோ, அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சார். அண்ணமாவை தூக்குறேன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க வலையில அவங்களே தான் விழுந்திருக்காங்க. அதனால சார், நீங்களும் வலை வீச வேண்டாம், போங்க. வாங்க. மாமா. என்ன சாபுவா? எங்க? ஏய் சாபு, இந்த மாஸ்டர் பிளான் யாரோடதுடா? எல்லாம் என் பொண்டாட்டியோட ஐடியா ஓ, தான். நீங்க சாதாரண பொண்ணு இல்ல, நீங்க ஒரு தெய்வ மங்கை. நான் இங்க வந்து ஒரு வாரம் தங்க போறேன். அப்ப எனக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க சொல்லி கொடுக்கணும். என்ன? ஏ தம்பி, போய் அக்காவோட பேக் எடுத்துட்டு வா. சாபு, நான் கிளம்புறேன்டா. இப்படி சொன்னா எப்படி அண்ணா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து எங்க கூட சாப்பிட்டுட்டு தான் போகணும். அது எனக்கும் ஆசைதான். ஆனா ரொம்ப தூரம் போகணுமே. அப்படியே போற வழியில நம்ம தாசனையும் பார்க்கணும். டேய், எங்களை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணு. நீ வர வேண்டாம். போற வழியில போலீஸ் பார்த்தா பிரச்சனை தான். போடா. சரி சரி சரி, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுன்னா வேக்கத்தை பாரு. ஹாய். எனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும்டா. நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க? வண்டியா? என் வீட்லயா? இப்ப விற்கிற பெட்ரோல் விலைக்கு யாராவது கார் வச்சுக்கணும்னு நினைப்பாங்களா? சில பேர் பந்தா காட்டணும்னு நினைப்பான். அவன் வேணா ஒரு காரை வாங்கி வீட்டுல நிறுத்தி வச்சிருப்பான். நமக்கு வண்டியை ஓட்டணும்னு தோணுச்சுன்னா அதுல ஒரு காரை ஆட்டையை போட்டு அதை எடுத்து ஓட்டணும். அப்புறம் பெட்ரோல் காலியானதுக்கு அப்புறம் அதை ரோட்டோரமா நிறுத்திட்டு அங்க இருந்து நடந்து போகணும். அதுதான் எனக்கு கிடைக்கிற அப்போதைய சந்தோஷம். அந்த திருடு போன வண்டியை கண்டுபிடிக்கிறது போலீஸ்காரனோட சந்தோஷம். காணாம போன வண்டி திரும்ப கிடைச்சது அந்த ஓனருக்கு சந்தோஷம். அப்படி எத்தனை பேருக்கு சந்தோஷம் கிடைக்குது? நாம காசு கொடுத்து வண்டி வாங்கினா இந்த சந்தோஷம் யாருக்காவது கிடைக்குமா? இல்ல. அதனாலதான் நான் எப்பவும் மூலக்காரன்னு சொல்லுவாங்க. டேப்லெட் சாப்பிட்டியா?
அங்க அடி வாங்குற பையன் யாரு? அவன் ஒரு லோக்கல் கந்து வெட்டிக்காரன், பேரு ஜோயி. அடிக்கிறவன் இந்த ஊர் ரவுடி. அவன் பேரு சுனில், நம்ம சாபுவோட எதிரி. தலையிட்ட ஏதாவது தேருமா? ட்ரை பண்ணி பாருங்க. பாத்துடலாங்கிற? தம்பி ஜோய், என்னடா பாக்குறவன் சேமனண்டா. என்னடா ஆச்சு? எந்திரி எந்திரி. எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பி மேலே கை வச்சிருப்ப. கொஞ்சம் வா, ஒரு விஷயம் சொல்லு. என்னடா பிரச்சனை? என்கிட்ட இருந்து 1.5 லட்சம் ரூபா பணம் வாங்கியிருந்தான். திருப்பி கேட்டா அடிக்கிறான். உன்னோட காசை நான் வாங்கி தரேன். நீ வாங்கின அடியையும் திருப்பி தரேன். எனக்கு எவ்வளவு கொடுப்ப? எவ்வளவு வேணாலும் தரேன். இது என் மான பிரச்சனை. வாடா தம்பி வாடா. யாரா என் தம்பி அடிச்சது? கேட்க யாரும் இல்ல நினைச்சிட்டியா? அத கேட்க நீ யாரா? அவன் சொல்லலையா? அவனோட அண்ணன்டானா. டேய், வாங்கனா திரும்ப கொடுக்கணும். இந்த உனக்கு ஒன்றும் ஆகல, பயப்படாத. அவனோட காசு எப்படா கொடுப்ப? நாளைக்கே கொடுத்துறேன். இதுக்கு மேல என்ன அடிக்காதீங்க. கொடுக்கலன்னா மறுபடியும் வருவேன். உன்னை பிடிச்சி வளைச்சி மடக்கி நெஞ்சிலே ஒரு மிதி மிதிச்சல் வை. டப்புன்னு ஒரு சத்தம் வரும். உன்னோட நெஞ்சு எலும்பு உடையிற சவுண்டு. அந்த சவுண்டு கேட்க என்ன திரும்பவும் வர வச்சிடாத. என்ன போய் வண்டியில உட்கார்றா. டயர் பஞ்சர் ஆயிடுச்சுடா. ஸ்டெப்னி இருக்கா? திருட்டு வண்டிக்கு யாராவது டயர் வாங்கி வச்சிருப்பாங்களா? அது கரெக்ட். ஏதாச்சும் வண்டி வந்தா நிறுத்து. நான் இப்போ வந்துடுறேன். கம்பத்து வழியாவ போறீங்க? ஆமா. 2 பேர் வரலாமா? ஏறிக்கோங்க. டேய், ஷாப்பு கிட்ட சொல்லிடு. வாமா.
எல்லா ஆம்பளையோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைன்னு இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னங்கன்னு நீ கூப்பிட்ட உடனே இந்த உலகத்தையே நான் மறந்துட்டப்போ உனக்காக நான் ஒண்ணு வாங்கியிருக்கேன். நாம் இல்லற வாழ்க்கை வாழ்ந்தாலும் பேரின்பம் கிடைக்கும், ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்தாலும் பேரின்பம் கிடைக்கும். எங்க ஊர் வழியா போனாலும் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். அங்க என்ன இருக்கு சாமி? அங்க சாமியெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னோட வீடு இருக்கு. என் வீட்டுல பாய போட்டு படுத்தா நிம்மதியா தூக்கம் வரும். அப்படிதான் இருக்கணும். வீட்டோட கலர்ல சைஸ்ல இல்ல விஷயம், சந்தோஷத்தை தர்றதா இருக்கணும். மனைவின்றவளும் கலர்லயும் அழகுலையும் இல்ல, நிம்மதி தரவளா இருக்கணும். உங்க 2 பேரையும் பார்க்கும்போது சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உங்க 2 பேர்கிட்டையும் பார்க்கறேன். உங்க நாள் என்ன? மகம். மகம். நேத்து கார்த்திகை 16, கண்டக சனி முடிஞ்சது. சிறைவாசம் போயிருக்க வேண்டியது சில நேரங்கள்ல மனசோட சிறையா கூட இருக்கலாம். கெட்ட காலம் முடிஞ்சிருச்சு, இனி உங்க 2 பேருக்குமே நல்ல காலம்தான். இவ்வளவும் சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் அவரோட தொழில் என்ன இருக்குன்னு சொல்லுங்க சாமி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். தொழிலை பத்தி அவருக்கு எப்படி தெரியும் இல்லையா சாமி? சவாலுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். முகத்தை பார்த்த என்ன வேலைன்னு கண்டுபிடிச்சிருவேன். இடம் வந்துருச்சு, இறங்க. வாங்க வாங்க. சீக்கிரம் எடுப்பா, அதெல்லாம் நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் எடுத்துட்டு போனா பஸ் கிடைக்கும். சீக்கிரம் வாங்க. வந்து காத்துட்டு கிடக்கும்ல, நம்ம வேகமா போனா தானே அதெல்லாம் நடக்கும். பாத்து அங்கேயே நில்லு. சாரு சிஐடி தானே? ஆமா, ஒரு கேஸ் விஷயமா இங்க வந்திருக்கேன். யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஒரு 10 ரூபா கிடைக்குமா? ஓ ஓ, இந்தாங்க. தேங்க்யூ. வா. இங்க தாஸோட வீடு எங்க இருக்கு? நம்ம தாஸோட வீட கேக்குறாங்க. அவரு புழல் ஜெயில இருக்காரு, வீட்ல இல்ல. அது தெரியும். இருங்க. அம்மா, அவங்க வந்துட்டாங்க. நான் தான் சாம்சன். ஓ, இது யாரு? என் வைஃப். பொண்டாட்டி. உங்க பேர் என்ன? மல்லிகா. என் பேரு ஜானகி. நெத்தில என்னாச்சு? அது ஐயோ, அத பத்தி பேசாம இருக்கிறது நல்லது. அது என்னால நடந்த ஒரு சின்ன தப்பு. இவளுக்கு ஹீல் செப்பல் போட்டு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு ஒன்னு வாங்கி கொடுத்தேன். அதை போட்டுக்கிட்டு 2 அடி தான் வச்சா பொத்துன்னு விழுந்துட்டா. கடவுள் பண்ணித்துல வேற எதுவும் ஆகல. நீ குளிக்க சுடுதண்ணி வேணுமா? வேண்டாம். இதான் இங்க பாத்தீங்களா, என்ன குளிர் அடிச்சாலும் பச்சை தண்ணியில மட்டும்தான் இவ குளிப்பா. ஓ, கேஷ் தானே? ஆமா ஆமா. காசு அவங்க கிட்டே கொடுத்துருங்க, இல்லன்னா அவ்வளவுதான். நான் இது என்ன? ஜலஜாவுக்கு தாசு கொடுத்த லெட்டர். வேணுமா? வேணாம் வேணாம். வாசிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. அறிவு கட்ட பைய. சரி, உள்ள வாங்க. வசதிகள் கொஞ்சம் கம்மிதான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். என்னமா? இங்க பாரு, படுக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கட்டிலோட வடக்கு பக்க காலு கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கும். இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. அம்மா, அந்த பக்கம் போங்க. இவங்க நல்லதுக்காக தான் சொன்னேன். இந்தாங்க, இந்த நைட்டி போட்டுக்கோங்கக்கா. குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். அது பொண்டாட்டின்னு சொன்னதுக்கு மன்னிச்சிரு. இல்லைன்னா நீ தப்பான பொண்ணுன்னு அவங்க நினைச்சிருவாங்க. அதனாலதான் அப்படி நான் சொன்னேன். என்ன ஆனாலும் புருஷன் வேஷத்துல கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டீங்க. எல்லா புருஷனும் இப்படிதான் இருப்பாங்களா? நான் இன்னும் புருஷன் ஆகலல்ல, மாறிடுறேன். டைம் இருக்குல்ல. ஒரு நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுறேன்.
உனக்கு என்னடா பைத்தியமா? 26 மிஸ் கால் வந்திருக்கு. ஒரு நிமிஷம். உன்னோட விசேஷம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரியாம ரொம்ப ஆர்வத்துல கூப்பிட்டுட்டேன். எப்படி இருக்கு? கேட்க வேண்டியதை சட்டுப்பட்டுன்னு கேள்றா. அவ உள்ள காத்துக்கிட்டு இருக்கா. ஓ, நீங்க 2 பேர் இன்னைக்கு ஒரே ரூம்லயா படுக்க போறீங்க? ஆமா. ஒரே கட்டில்லையா? ஆமாண்டா. அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணணும். என்னது அது? எல்லாத்தையும் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நானும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறேன். எதுக்குடா மொபைலோட நிப்பாட்டுற? வீடியோக்காரங்களை கூட்டு வந்து வீடியோட. நான் எப்படியாவது அவ மனசுல இடம் பிடிக்கலான்னு பாக்குறேன். அதுக்கு ஆப்பு வைக்கிறியா நீ? வைடா போன. ஹலோ ஹலோ. என்ன மாமா, என்ன ஆச்சு? ஏதோ ஒரு கெட்ட செய்தி கேட்ட மாதிரி. ரஷ்யா போர் நிறுத்தம் அறிவிச்சிட்டாங்க. எப்போ? இன்னைக்கு மதியானம். போடி. வீட்ல இருந்து எப்போ கிளம்புனீங்க? நேத்து ராத்திரி கிளம்புனோம். காலையில இங்க வந்துட்டோம். நானும் தாசரனை பார்க்க ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்திருக்கேன். நீங்க வரும்போது அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா? ஜெயில இருந்து வரும்போதே என்ன பார்க்கணும். எனக்கும் தான். அவ்வளோ பிடிக்குமா? நான் குளிச்சதுக்கு அப்புறம் யோகா பண்ணுவேன். இந்த கிழவிக்கு எல்லாம் தெரியணும். யார் அது உட்கார்ந்து இருக்கிறது? இந்த மாலையும் கம்மலும் போட்டுக்கிட்டு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஐயோ, நெத்தியில குங்குமம் வச்சா கல்யாணம் ஆயிருக்கணுமே. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சும்மாலாம் சொல்லக்கூடாது. சடங்கு சம்பிரதாயம் இருக்குல்ல. சடங்குகளும் முடிஞ்சிருச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமா? அவரோட பேரு மணி. சந்தையில மாட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. பொள்ளாச்சியில போய் மாடு வாங்கிட்டு வருவாரு விற்கிறதுக்காக. மாட்டு வியாபாரின்னு ஊர்க்காரங்கெல்லாம் அவரை கூப்பிடுவாங்க. மாட்டு மணின்னு. நீ இந்த லோடு சந்தையில இருக்கிற, நான் வந்துடுறேன். சரி. ஏ மல்லிகா, உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு பாரு. ஏ மல்லிகா, உன் அம்மா கூப்பிடுறா பாரு. அம்மா, இதோ வரேன். மணிமாமா, நான் இப்ப வரேன். அம்மா, அவருக்கு டீ கொடுங்க. போங்க. ஐயோ, நீ உங்க மாமா கிட்ட சொல்லு, ஒரு 2 நாள் கழிச்சு வரேன்னு ப்ளீஸ். வரதே பெரிய விஷயம். லோடு எடுக்கிறதுக்காக இங்க வந்ததுனால தான் என்னை விட்டுட்டு போனாரு. நான் எப்பவும் கூட இருக்கணும். அது உனக்கு புரியணும்னா உனக்கு கல்யாணம் ஆகும். பவானி, பவானி, குடிச்சிட்டு வந்து நிக்கிறத அதை தானே எடுத்துட்டு வாடி. இவர் இன்னைக்கும் ஆரம்பிச்சிட்டாரு போல. உங்ககிட்ட தாண்டி சொன்ன, தண்ணி எடுத்துட்டு வா. இந்த மீனை கிளீன் பண்ணாம நான் எழுந்திருக்கவே மாட்டேன். தண்ணி எதுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு முதல்ல தண்ணியை கொடுத்துட்டு அப்புறமா மீன் குழம்பு வைடி. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க காலை வெட்டிடுவேன். எப்படி வெட்டன்னு நானும் பாக்குறேன். குடிக்கிற பாட்டில என்கிட்ட கொடுங்க. தண்ணி நான் கலந்து தரேன். என்னோட ஆசை இத. எந்த புடிமா 90. ஓகே, அது போதும். இங்க பாருடி, பொண்ணுங்கன்னா இப்படி இருக்கணும். நல்ல ஆள் நீங்க. நேத்திக்கே வரேன் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு அதுக்கு மாடு கிடைக்க வேணாமா? கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல.
நேத்து நைட்ல இருந்து நான் தூங்கவே இல்ல தெரியுமா? நான் லாரியில படுத்து நல்லாவே தூங்குனேன். மாடு வியாபாரம் பண்ணி பண்ணி உங்க குணமும் அதே மாதிரி ஆயிடுச்சு. சரியாதான் சொல்றாங்க உங்களை மாட்டு மணின்னு. மாட்டு மணி. நிறுத்துங்க. என்னடா? காசு தேவை இருக்கிறதுனால அநியாய விலை சொன்னா இதெல்லாம் இங்கேயே தான் நிக்கும், பாத்துக்குங்க. நான் சொன்ன விலைக்கு நீ வித்தீனா போதும், புரிஞ்சுதா? அந்த விலைக்கு நீ தான் வாங்க முடியும். மணி, காலையில நீ சொன்னதா சொல்லி காலை வாங்கினது 6000 ரூபாய். நேத்து சாயந்தரம் நீ வாங்கினது 2000. 2 மாச வாடகை 2000, மொத்தம் 10. காலையிலே நீ அவசரப்படாத, தரேன். மதியத்துக்குள்ள கிடைக்கணும். அத மதியம் சொல்றேன். இது நல்லா இருக்க. இது இப்ப கையில இருக்கிற காசை கொடுத்து கடிக்கிற நாயை வாங்கின மாதிரி ஆயிப்போச்சு. சிவானா, சாயங்காலம் ஒரு லோடு வெங்காயம் வருது, இறக்க வரீங்களா? லோட்மேன் வேலைக்கெல்லாம் நான் இல்ல. ஏதாவது கொட்டேஷன் இருந்தா சொல்லு. இங்க பரமாமா பேசாம உட்காரு. சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்ட. நிர்மலா எங்க? அக்காவும் சுதாகரனும் காலையிலே போயிட்டாங்க, இன்னும் வரல. அவங்க ஏதாவது உருளி கவுத்த போயிருப்பாங்க. முரளியா? ஓ பெஸ்ட். இந்த லூசு கிட்ட நாம என்ன சொன்னாலும் புரிய போறதில்ல. அடியே குழந்தை பாக்கியத்துக்காக நேர்த்தி கடன். நிர்மலா, என்னாச்சு? எனக்கு நீ வாழ வேண்டாம், செத்தா போதும், செத்தா போதும். என்னடா? காலையில 2 வாட்டி வந்து பார்த்தேன். நீ எங்க போயிருந்த? அது வந்து அண்ணே, ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம். டாக்டர் பாத்தீங்களா? பார்த்தோம். அப்புறம் என்னாச்சு? நிர்மலாவோட விஷயம் மொத்தமா பிரச்சனை ஆயிடுச்சு. டாக்டர் சொன்னாங்களா சுதாகரனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் என் மாமாவுக்கும் நிர்மலாவுக்கும் நடுவுல ஒரு பழக்கம் இருக்குன்னு. நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஒரு நாள் ராத்திரி அவர் சாப்பிட்டுட்டு இருந்தப்ப நான் சும்மா கேட்டேன். நானும் கேள்விப்பட்டேன். நீயும் அதை நம்புறியா? இல்ல. ஊர்க்காரங்க என்ன வேணா சொல்லுவாங்க, நீ அதெல்லாம் நினைச்சு மனசு குழப்பிக்காத. அப்படி எதுவும் இல்லைன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுவீங்களா? என் மன நிம்மதிக்காக. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் உங்களை நம்புறேன். போய் யாருன்னு பாரு. சுதாகரனா? புரியடா அந்த நாய. இன்னும் 2 வளைவுல எங்க ஊர் வந்துரும். இறங்க வேண்டியதுதான். வீட்டுல தங்கிட்டு நாளைக்கு போனா போதும். வேண்டாம், அதெல்லாம் ஒத்து வராது. அப்புறம் யாரு என்னன்னு 1008 கேள்வி. அதெல்லாம் வேலைக்காகாது. உன்னை கொண்டு போய் விட்டுட்டு அதோட நான் திரும்பிடுவேன். இந்த பஸ் திரும்பி வரும்போது அதிலே கிளம்பிடுவேன். மணி காத்துக்கிட்டு இருப்பாரு. நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு. இனிமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். எங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணுவியா நீ? இது மாட்டு சிவா தானே? ஆமாமா, இவனால மனுஷங்களோட நிம்மதியே போகுது. வண்டியரா
இதான் ஸ்டாப் லாஸ்ட். எல்லாம் இறங்கிடுங்க. மல்லிகை தானே அது? ஆமா. அப்ப இன்னைக்கு கூட ஒரு கொலை நடக்கும். என்னடா அவளை பார்த்த உடனே உனக்கு அப்படியே வேர்க்குதா? அப்படியே எப்படி? கொஞ்சம் நில்லுடா அங்கேயே. மணிமாமா எங்க? அது வந்து எங்கன்னு சொல்லுடா. சொன்னா கேளு. அப்ப உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான்ல? என்னடி கேள்விப்பட்ட? வீட்டுக்கு வந்த ஒருத்தனை எந்த பிரச்சனையும் இல்லாம வெட்டி கொன்னேன்னு இந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லு. அவங்களும் நானும் தெரிஞ்சுக்கிறோம். உனக்கு தெரியாதுல நான் எதுக்காக கொன்னேன்னு உனக்கு தெரியாதுல? சாவுடி மல்லிகா.
எடுக்காதீங்க, நான் ஒருத்தர் சீக்கிரம் பாரு, எல்லாம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. சீக்கிரம் பார்த்துட்டு இறங்குமா, ரொம்ப தூரம் போகணும். ஏம்மா பாத்துட்டியாம்மா? இறங்குமா, டைம் ஆகுது, சீக்கிரம் வாமா. அடுத்தவங்களை தொந்தரவு பண்றதுக்குனே சில ஜென்மங்க இருக்குதுங்க. போலாம் போலாம், ரைட் போ. எனக்கு போறதுக்கு எந்த இடமும் கிடையாது. நான் போய் பாக்குற அளவுக்கு எனக்கு யாருமே கிடையாது. நான் எங்க போறது சொல்லு? பஸ்ல ஏறி எங்கேயாவது போக வேண்டியதா? போக கூடாது, என் கூட வாங்க, எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நல்லா இருக்கே. என்ன காம்பினேஷன், சிக்கனும் சரக்கும் போல இருக்கே. யாரு? செத்து போன சுதாகரனோட அண்ணன் விஜய். ஏதோ ஒரு வெளியூர்காரன், வேற எதுவும் தெரியாது. ஓ அதுவா, சிபி கூட பிரச்சனை, அதையும் நான் தான் தீர்த்து வச்சேன். பக்கத்துல தான் இருக்காரு, கொடுக்குறேன். நான் வண்டி ஓட்டுறேன். தலைவரே, உங்ககிட்ட தான் பேசணுமா? சொல்லுப்பா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுப்பா. இல்லீகல் ஜோஸோட விளையாட்டு என்கிட்ட. கட்சியோட நிதியை நான் கையாடல் பண்ணிட்டேன்னு சொல்லி மெம்பரா இருந்த என்ன ப்ராசிக்யூட் பண்ணேன்னு சொல்லி நாளையில இருந்து அவனோட கால்நடை பிரச்சாரம் அடிச்சு துவைக்க சொல்லிட்டேன். நான் அதை அவனை பக்காவா பண்ண சொல்லிட்டேன். நம்மகிட்டயே விளையாட்டா? மார்க்கெட்ல வச்சு அடிச்சு துவைச்சு எடுத்துட்டான். இனிமே அவனால நடக்கவே முடியாது. அப்புறம் எங்க பாத யாத்திரை? நாங்க இப்ப மணியை பார்க்க போயிட்டு இருக்கோம். ஈவினிங் பார்க்கலாம். ஓகே. ஓ வா வா, இன்னைக்கு ஃபுல் டே ஃபுல்லோடயே இருக்கு. என்னோட மொத பொண்டாட்டிக்கு புதுசா கிடைச்ச புருஷனுக்கான கொண்டாட்டம். கால பூத்தூர் 90. அவ கூட வந்தவனை பாத்தியா? பார்க்கல, அதுக்கான டைம் இன்னும் வரல. நான் பார்த்தேன். ஆள் எப்படி ஓங்கி அடிச்சா விழுந்துருவான். அவ்வளவுதானா? வாங்குறவன் விழுந்துருவான். டே கால, நீ பார்க்கல தானே? நல்லா பார்க்கல. எதுவா இருந்தாலும் உன் கதையில இருந்தா போயிட்டால, விட்டுரு. பழைய புருஷன் திரும்ப வேணும்னு சொல்லி அவ இங்கேயோ நம்ம கடை முன்னாடியோ உண்ணாவிரதம் இருந்துருவாளோன்னு நான் பயந்துட்டேன். நிர்மலா, கடவுள் உன் பக்கம். அவன் அவ கூடவோ இல்ல அவ அவன் கூடவோ என்ன வேணா பண்ணட்டும், என்ன வேணா பண்ணட்டும். என்ன இருந்தாலும் நம்ம சைடு இன்னொரு எதிரி வந்துட்டான். அவன் யாரு, அவன் நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். இவ ஜெயிலுக்கு போனதுல இருந்து லீலா போன மாதிரி ஆயிட்டா. மணி நிர்மலாவோட போனதுக்கு அப்புறம் அவ படுத்த படுக்கை ஆயிட்டா. இறந்தது நல்லதுதான், எதுவும் தெரியாது இல்லையா? மல்லிகாட்ட மரணத்தை பத்தி சொல்ல ஜெயிலுக்கு வந்தது நான் தான். அப்போ கூட மணியை பத்தி நான் எதுவுமே சொல்லல. அத சொன்னா இவ்வளவு என்னை விட்டு போயிடுவாளன்னு நான் பயந்துட்டேன். டே கேசவா, என்னோட மனைவி இல்ல, எனக்கு மனைவியா இருந்தா. இப்போ அவதான் என் புருஷன். அவ பைத்தியமாயிட்டா. மல்லிகா, உன்னை பிளெயின்ல அனுப்பணும்னு நான் மந்திரி கிட்ட ஸ்பெஷலா சொல்லியிருக்கேன். சொன்னது பவானியாச்சே, பண்ணாம இருக்க முடியுமா என்ன? முடியுமாடா?
முடியாது முடியாது. ம். ம். நீ எங்க இருந்து? வடக்குல இருந்து. ஜான்சி ராணி கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஆயிடுச்சு போன மாசம். வேலை இல்லாம வாளை தூக்கி சுத்திக்கிட்டு இருக்கிறவனுக்கு தானே பொண்ணை கொடுத்திருப்பாங்க. ஆமா, கோவிந்தசாமி தான். துபாயில இருந்தாங்க, இப்ப சவுதியில இருக்காங்க. அப்படிதான் இருக்கணும். அதான். என்னடா கேசவா வால் போன குரங்கு மாதிரி நிக்கிற? மீன் கழுவணும்னு தெரியாது உனக்கு? சரி, கழுவ வர. சட்டில இருக்கிற திமிங்கலம் இப்ப காஞ்சு போயிரும் போல. எல்லாம் என் காலால வந்தது. ஒரு நாள் அவ மீனை கழுவிட்டு இருந்தப்போ என் காலால ஒரு மிதி மிதிச்சேன். அவ கையில இருந்த கத்தியால என்னோட காலை அவ வெட்டிட்டா. என் காலை ஊனமடிச்சு அவளுக்கு பைத்தியமும் பிடிச்சிருச்சு. இப்ப அவ புருஷன், நான் பொண்டாட்டி. என்ன சரிதானே? இந்தாங்க. என்னோட பொண்ணு வரா பாருங்க, சுனந்தா. புருஷன் கல்ஃப்ல இருக்கான், இவ சந்தோஷத்துல இருக்கா. பேங்க்ல இருக்கும்போது போன் வந்தது. மல்லிகாவும் கூட ஒரு ஆளும் வந்திருக்காங்களாமே. நீங்க தான் கூட வந்த ஆளா? ஆமா. நீங்க சுனந்தா தானே? எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, மல்லிகா எங்க? மல்லி, ஏண்டி மல்லி? அம்மாவுக்கு மட்டும்தான் பிரச்சனையா இல்ல பொண்ணுக்கும் இருக்கா? இது ரொம்ப நாளைக்கு அப்புறம். பவானிக்கு தெரிய வேண்டாம். நான் சொல்ல மாட்டேன். உள்ள உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க. கூடவே கேசவண்ணாவும் இருக்காரு. கேசவன் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கார் போல. பாஸ்கரா, கல் எடுத்துட்டு வா. இந்த கடை கல்ல குடிச்சா பிரஷர் சுகருக்கான மாத்திரை போட வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படியா? எல்லா மாத்திரையும் சேர்த்து போட்டு தானே அவங்க தயாரிக்கிறாங்க. என்ன சரிதானே? கிண்டல் பண்ணலையே. சிவா, வெளியூர்காரங்களுக்கு வீடு வாசல்லாம் இங்கேயே ஆயிடுச்சு. அண்ணா, உங்களுக்கு ஒரு லிவர் ஃப்ரை சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. மாட்டு சிவாங்கிறவன கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல, சாம்ப சிவன் கேள்விப்பட்டிருக்கேன். யாரும் இப்ப சிரிக்க வேண்டாம். சிரிப்பெல்லாம் இப்ப காணாம போயிடும். இவன் தான் சிவா, மாட்டு சிவா. உன் பேர் என்ன? சில்வஸ்டர் ஸ்டாலின். காமெடி பண்றியா? ஆமா. அசலூர்காரனை வாழ வச்சு இந்த ஊர்காரனுக்கு பழக்கம் கிடையாது. அந்த கெட்ட பழக்கெல்லாம் சீக்கிரமே மாறிடும். வேண்டாம், அதிகமா டயலாக் பேசினா பாட்டில் உடைஞ்சிடும். விடியும் போது நீ இங்க இருக்க கூடாது. அதுக்கு நீ பாட்டில் கிளாஸ் எல்லாம் உடைக்கவும் வேணாம், விடியற வரைக்கும் காத்திருக்கவும் வேணாம். நீ கொஞ்சம் வெளியில வா, எல்லாத்தையும் நான் உடைச்சு காட்டுறேன். அப்படின்னா வாடா பாத்துக்கலாம். பிரச்சனை பண்ண வேணாண்ணா, தயவு செஞ்சு வேணாண்ணா. சண்டை போறதுக்கான பிரச்சனை எதுவும் நடக்கல. ஏப்பா, வெளியே கூட்டு பாப்பா இவர. போ அண்ணா, வாங்க. அண்ணா, வாங்கண்ணே. அண்ணா, பாத்துக்கலாம். வாங்கப்பா, போங்க. என்ன பத்தி உனக்கு தெரியாது. இந்த ஊரு ரொம்ப மோசமானது. அதை விட நான் ரொம்ப மோசம். அப்படின்னு வாடா. அண்ணா, சொன்னா கேளுங்கண்ணே. வாங்கண்ணே. சொன்னா கேளு, போ. இது என்னோட பங்கு. கேசவண்ணா, மல்லிகா கூட வந்தது ஒரு சரியான ஆம்பளைங்கிற சந்தோஷத்துக்காக குடிங்க. இவரே நம்ம பையன். அண்ணா, மறுபடியும் ஒரு பாட்டில் வேணாம். இப்ப சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுத்தா போதும். அண்ணா, என்னோட பேரு ஜேக்கப். மல்லிகா என் சொந்த தங்க மாதிரி. ஓ, என்னோட பேரு சாம்சன். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. அண்ணா, இந்த மணிக்கும் நிர்மலாவுக்கும் இடையில ரொம்ப நாளா காதல் ஓடிக்கிட்டு இருந்ததோ? என்னத்த காதல், அதெல்லாம் ஒரு பெரிய கதை. நிர்மலாவோட அப்பா கடையில கணக்கு பிள்ளையா வந்தவ தான் முத புருஷன் சுதாகரன். அவ அப்பா கட்டாயப்படுத்தினதுனாலதான் அவ அவனை கட்டிக்கிட்டா. இந்த கல்யாணத்துல அவளுக்கு அப்பவே விருப்பம் கிடையாது. சுதாகரனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வெறுப்பு கூடிருச்சு. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தவன் தான் மணி. சரியான நேரம் கிடைக்கும்போது அவன் உள்ள புகுந்துட்டான். அவனுக்கு தேவை அவளோட காசு, அவளுக்கு தேவையோ சொத்துக்கள்லாம் வாரிசா ஒரு குழந்தை. அப்போ மல்லிகா சுதாகரனை கொன்னது மணியை காப்பாத்துறதுக்கு தானே இந்த ஊர் மக்களுக்கு தெரியாதா? என்ன, அதெல்லாம் இந்த ஊர்ல சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். இவனுக்கு என்ன பிரச்சனை? காசு கிடைச்சா
என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல? அது என்னமா புரியல? எனக்கு ஒரு காரியம் பண்ணணும். இந்த வீட்டையும் நிலத்தையும் வித்தா 30 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். அது மொத்தத்தையும் உங்களுக்கு தரேன். சரி சொல்லு. ஒரு ஆளை கொல்லணும். அந்த மாட்டு மணி செத்து கிடக்கிறத என் கண்ணால நான் பார்க்கணும். அவனை கொல்றதுக்கு அவ்வளவு காசெல்லாம் வேணாம். அதுல பாதி போதும். உண்மையாவா? உண்மையாதான். அப்புறம் நாயை துரத்தி கொல்ற மாதிரிலாம் அவனை கொல்ல முடியாது. அதுக்குன்னு சில நேரம் காலம் வரணும். அது வரைக்கும் இங்கே தங்கிக்கோங்க. சரி. சரி, போய் படுங்க. உள்ள ஒரு கட்டில் இருக்கு. ஒரு கட்டில் போதுமே. ஒரு பாயும் தலைகாணி கூட நான் வெளியில படுத்துக்கிறேன். இல்ல வேண்டாம், வெளியில ரொம்ப குளிரா இருக்கும். இந்த குளிருக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. அப்புறம் எனக்கு தனியா இங்க போர் அடிக்குது. நாளைக்கு என் ஃப்ரெண்ட வர சொல்லியிருக்கேன். அதுல ஏதாவது பிரச்சனையா? எனக்கு பிரச்சனை இல்ல. யாரு வருவான்? நாளைக்கு பாரு. ஹாய் மச்சான். ஹாய், வா வா. ஐயோ மச்சான், என் தெய்வமே. நல்ல கொழு கொழுன்னு இருந்த ஆளு நீங்க. இப்போ அப்படியே தான் இருக்கீங்க. ஒரு மாற்றமும் இல்ல. ஜெயிலுக்கு போனா இவ்ளோ கிளாமரா ஆகலாம்னா நானும் கொஞ்ச நாள் ஜெயிலுக்கு போறேன். நீ ஆயுள் தண்டனை அனுபவிச்சாலும் எந்த மாற்றமும் வரப்போறது இல்ல. யார் இது? மல்லிகாவோட தூரத்து சொந்தம். ரொம்ப தூரம்னு தெரியுது. நான் கோபால். என்ன வேலை? அண்ணனுக்கு திருஷ்டி படாம இருக்க நான் கூடவே இருப்பேன். அதுக்கு ஏத்த முகம் தான். அப்படிதான் இல்ல, நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. வேணாம். கோபால், டேய், அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன பிரச்சனைடா. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஊர்க்காரங்க எல்லாம் பின்னாடியே சுத்துறானுங்களே. இப்ப என்ன சொல்ற? நான் சொன்னது கரெக்டா? அண்ணா, இவரோட பேரு சதி. புருஷனை விட்டு வந்து ரொம்ப நாளாச்சு. அப்ப இவளுக்கு சதி இல்ல, ஜதின்னு தான் பேரு. நல்லா இருக்கா? பிஜு, அப்போ உனக்கு என் பேரெல்லாம் தெரியும். பின்ன நீ பயங்கர ஃபேமஸ் இல்ல? உனக்கும் மல்லிகாவுக்கும் என்ன சம்பந்தம்? இது வரைக்கும் ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஆசைகள் அடக்க முடியாதுல்ல. கண்ணமிக்கிற நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன கேலி பண்றியா? நீ எதுக்காக வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். டேங்க பாரு, அண்ணன் ரொம்ப கோவத்துல இருக்காரு. சொல்லிடலாமா? கண்டிப்பா சொல்லலாம். வந்தது 100 நாள் வேலைக்கு. தொழில கொல்றது. கொன்னா காசு கிடைக்கும். நாங்க யார? நீ இல்லாம இருக்கணும்னு வேண்டிக்க. மல்லிகா ஜெயில இருந்து வர அன்னைக்கு அவளை கொண்டுடுவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. என்ன விஷயம்? என்ன சொல்லு. என்ன விஷயம்? நான் இவரோட தங்கச்சியை லவ் பண்றேன். இவர் என்ன கொல்ல வர்றாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. உன்னை காப்பாத்துனா என்ன தருவ? என்ன வேணாலும் தரேன். அப்படின்னா வா, என் அண்ணன் மகனே சித்தப்பா கூட வா. என்னடா பிரச்சனை? அதை கேட்க நீ யாரா? நான் இவனோட சித்தப்பாடா. சித்தப்பாவோ பெரியப்பாவோ வரமாப்படா. போலன்னா அவனுக்கும் சேர்த்து நீ அடி வாங்க போற. நான் அப்பவே சொன்னால தள்ளி நெல்லு. எதுக்கு நான் சொல்றது கேட்காம இவங்க கூட சேர்ந்து அடி வாங்குறேன்?
இவ்வளவு அழகான பையன் உன் தங்கச்சியை காதலிக்கிறதே பெரிய விஷயம். அவங்கள சேர்த்து வச்சு தொலைய வேண்டியதானடா. பெரிய இவனா? கம் ஆன். ஐயோ, இது யாரா? ஜான் சாரு? எனக்கு அடையாளமே தெரியல. எனக்கு இந்த சார் இங்க உங்களெல்லாம் பார்க்கலான்னு வந்தேன். திரும்பவும் பழி வாங்க வந்திருக்கல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் அதை அப்பவே மறந்துட்டேன். இவங்களெல்லாம் ஸ்டேஷன் கொண்டு போங்க. இவனுங்களை நான் கொண்டு வரேன். போய் ஏறா ஜீப்ல. இது என்ன மாட்டு சந்தையாடா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. ரவுடி பசங்களா இருக்காங்க. டேய், நீ முதல்ல உள்ள வாடா. போங்க. நீ வரலையா? வர வணக்கம் ரவுடி சார். சாமி சாமுவேலே, என்ன நீ மன்னிச்சிருப்பா. அன்னைக்கு சின்ன தப்பாயிடுச்சுப்பா. 75 சவரன் நகை திருடினவன வேற போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். திரும்பவும் என்ன அடிக்க கிடைக்க வந்திருந்தா எல்லாரும் முன்னாடியும் அடிச்சு என்ன அவமானப்படுத்திராத. இந்த மாதிரி என் மனசை கஷ்டப்படுத்துற வார்த்தையை நீங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஜான் சார். வேணும்னா நான் உடைச்ச இந்த கையாலேயே என்ன அடிங்க அடிங்க அடிங்க. நீ உடைச்ச கையப்பா, கைக்குள்ள ஸ்டீல். ஸ்டீலா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த கையால நான் யாரையும் அடிக்கிறது இல்ல. யாரும் என்ன அடிச்சிட்டு போயிடக்கூடாதுன்னு தான் இவங்களை காவலுக்கு வச்சிருக்க. ஸ்டேஷனுக்கு பிரச்சனைன்னு வரவங்களுக்கு ஒன்லி பேச்சுவார்த்தை தான். ரொம்ப பேசுறதால கம்ப்ளைண்ட் கொடுக்கவே யாரும் வர்றதில்ல. எப்படியோ நீ வந்தது நல்லா போச்சு. கொஞ்ச நாளைக்கு நீ எனக்கு வேணும். உதவி பண்ணுப்பா. நீங்க கவலைப்படாதீங்க சார். இனிமே உங்க வலது கையா ஸ்டீல். இனிமே உங்க வலது கையா இந்த சாம்சன் இருப்பேன் சார். இந்த சாம்சன் இருப்பேன். அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சாமுவே. சந்தோஷமாயிடுச்சு. சொல்றா சொல்ல மாட்டேன். இழுத்து வச்சு குத்துறா. திருட்டு பையல, நீ உண்மையை சொல்ல மாட்டால. உன்னுடைய அடி வைத்த குத்து குத்து. சொல்றா. சொல்ல முடியும். கேள்வி கேட்கறதுக்கு இது என்ன கியூஸ் காம்படிஷன் ஆடா நினைச்சா? குத்துறா, உன் நெஞ்ச கிழிக்கிற பாரு. குத்துறா அவன. குத்து குத்து. அவனோட பசுவை திருடினது நான் தான். அப்ப நான் கேள்வி கேட்காமலே பதில் சொல்ல முடியும். அப்படிதானே? குத்து குத்து. ஒரு மாட்டை திருடினவனுக்கு இவ்வளவு போதும் சார். போதுமா? நீ சொன்னா சரிதான்பா. அப்ப நான் விட்டுறலாம். வாடா போ. ரமேஷா சார், இவனை கூட்டிட்டு போய் திருடின பொருள் எங்கன்னு பார்த்து எடுத்துட்டு வா. அப்புறம் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு கூட்டிட்டு போ. என்கிட்ட செம்மாடி வாங்கிட்டான். சும்மா கைக்கு வேலை வச்சுட்டான். அப்புறம் நம்ம ஏரியால ஒரு ரவுண்ட்ஸ், ஒரு சின்ன மார்னிங் ஷோவா நூன் ஷோவா? ஒரு ஃபுல் ஷோ. டேய், 3 ஜூஸ். சுகர் தூக்கல சார். ஜீப்ல கொண்டு போன ஆளுங்க தானே இவங்க? ஆமா. உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நான் கேட்டது தப்பு தான் சார்.
ஜூஸ் இதோ எடுக்கிறேன் சார். என் கண்ட்ரோல் போகாம இருக்கிறது உன் கையில தான் இருக்குது, பாத்துக்க. என் கையில அது பத்திரமா இருக்கும் சார். நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க, இது ஆம்புலன்ஸ். பாடியை கொண்டு போறேன். ஆம்புலன்ஸா? பாடி எங்க? நான் தான் பாடி. பாதிப்பான லிவரை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். நிறுத்தாதீங்க சார். உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கு. இது என்னடா போர்டு? குடிக்கும் போது உடம்புக்கு பாதிப்பு இல்லாம இருக்க இந்த போர்டு வச்சா போதும் தான் கவர்மெண்ட் சொல்லுது. போதையில வளர்ற அவனை விட்டுருங்க, இல்லன்னா உங்களுக்கு பென்ஷன்ல பிரச்சனை வந்துடும். பிரதர், ஸ்மால் தேங்க்ஸ். ஓகே. எப்ப வேணாலும் இவனோட உதவி நமக்கு தேவைப்படலாம் சார். அவன் போட்டும். போடா அப்படி. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இறங்குங்கடா கீழே. பைக்க ஓரமா விடுங்கடா. சார், என்னதான் உங்க பிரச்சனை? எத்தனை பேர் போக வேண்டிய வண்டிடா இது? அது ஓட்டுறவங்க திறமையை பொறுத்து. சார், நீங்க கேஸ் போட்டுக்கோங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். ஓரமா நில்லுங்க சார், சும்மா எங்களை மாதிரி பசங்க. நீங்க நினைக்கிறதுக்குள்ள நான் செஞ்சு முடிச்சிருவேன் சார். கலக்கிட்டடா. அவன் தான் மணிகண்டன். அவனை மாட்டுக்குட்ட சிவான்னு ஆளுங்க சும்மா ஒன்னும் கூப்பிடுறது இல்ல. மாட்டோட குணம் தான் அவனுக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. கொக்க எத்தனை குளம் பார்த்திருக்கு, குளம் எத்தனை கொக்க பார்த்திருக்கு. இல்லனா அது உண்மைதான்டா. என்ன பவித்ரன், ஆளுங்களோட கூட்டமா வந்திருக்க? சொல்றேன். நான் சி பவித்ரன், இந்த வார்டோட பஞ்சாயத்து மெம்பர். 10 வருஷமா இருக்கேன். சரி, வந்த விஷயத்த சொல்லு. மல்லிகாவை கூப்பிடு. உன்னை பார்க்க தான் வந்திருக்கோம். என்ன விஷயம்? வாயால சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும்போது அதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு பஞ்சாயத்து மெம்பரா எனக்கு இருக்கு. நீ இந்த வீட்டுல தங்க வச்சிருக்கிற இவனுங்கெல்லாம் ஒரு கொலைகாரனுங்களா தீவிரவாதியான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஊர்காரங்களுக்கு இருக்கு. வேற என்னன்னு உனக்கு தெரியணும்? இவனை நீ கல்யாணம் பண்ணிருக்கியா இல்ல கல்யாணம் பண்ணிக்காமலே கூட? ஏய், யார் மேல கை வச்சிருக்க? இதுக்கு முன்னாடி ஊர் அறிய ஒருத்தனை கல்யாணம் கட்டி இந்த வீட்டுல வச்சிருந்த. அவ எங்க போனான்னு நீ விசாரிச்சியா? அவ இப்ப யார் கூட கொடுத்து நடத்துறான்னு நீ போய் விசாரிச்சியா? ஊர்க்காரங்கன்னு ஒருத்தர் இந்த பக்கம் காலடி வச்சா அருவாள் எடுத்து காலை வெட்டிடுவேன். கிளம்பி போடா. மல்லி, என்ன இது? வா 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 சொல்ல. இப்ப நான் போறேன். ஆனா நீ யாருங்கறத தெரிஞ்சு ஊர்க்காரங்க முன்னாடி உன் வேஷத்தை கலைக்காம விட மாட்டேன். வாங்க. சிபி சார், கொஞ்சம் நில்லுங்க. நீ ஒன்னும் கடவுள் கிடையாதுல்ல உத்தரவு போடுறதுக்கு, இல்ல நாட்டாமையா? இங்க நிக்கிறவங்க மட்டும் இல்ல, இந்த ஊரே வந்தாலும் நான் இங்கதான் இருப்பேன். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ திரும்ப போய் உன்னை அனுப்புனவங்கிட்ட சொல்லிடு, அவன் ஒரு ஆம்பளைன்னா கல்யாணம் பண்ணி இப்ப பிரிஞ்சு போயாச்சுல்ல, அவகிட்ட வாங்கின வரதட்சணை திருப்பி கொடுக்க சொல்லு. இல்லன்னா நீ வாங்கி கொடு, இல்லன்னா சிபியோட பிபிய நான் கழட்டி எடுத்துருவேன். இப்ப சொன்னதான் கரெக்ட். நான் இது நடக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். போலீஸ்ல வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்க்கலாமா? கொடுத்துருவோம். என்ன சார் இந்த பக்கம்? உன் கணத்துக்கு இங்க வந்துதானே ஆகணும். உனக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அத நேர்ல சொல்லாம தான் வந்திருக்கேன். என்ன சார்? ஒரு கம்ப்ளைண்ட் உன்னுடைய பழைய பொண்டாட்டி மல்லிகா கிட்ட இருந்து.
நீ தாலி கட்டின அந்த பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்துற இந்த சந்தர்ப்பத்துல சீதனமா வாங்கின 25 சவரன் நகை, அதோட இப்பத்திய மதிப்பான 5 லட்சம் ரூபாயும் பணமா வாங்கின 2 லட்சம் ரூபாயும் சேர்த்து 7 லட்சம் ரூபாயா திருப்பி கொடுக்கணும்னு கம்ப்ளைண்ட். சார் நீங்க கோர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, கேஸ நாங்க பாத்துக்கிறோம். இப்ப நீங்க கிளம்புங்க. கருத்து சொல்றதுக்கு நீ யாரா? மெம்பர் வேலையை பார்த்தா போதும், போலீஸ் வேலை நீ பார்க்காத. முதல்ல இதோ நிக்கிற 2 பேருடைய ரிலேஷன் என்ன சொல்லு. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு கூட படுத்து ஒரு குழந்தையை பெற்றிருக்கா. அது இல்லாம இவங்க 2 பேருக்கு என்னடா உறவு? குழந்தையுடைய அப்பா இவன் தான் சொல்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நீயே சொல்லு. கொஞ்சம் நில்லு. குழந்தையுடைய அப்பான்னு ஊர் மக்கள் முன்னாடி காட்டுறதுக்காவது இவன் தேவைப்படுவானா? நாளைக்கு காலையில 10 மணிக்கு முன்னாடி காசு எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்து சேருங்க. இல்லனா இவனை நான் உள்ள தள்ளிடுவேன், உன்னையும் சேர்த்து. இம்மாரல் டிராபிக், விபச்சார வழக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இது என்னடா இது? எப்படி இருக்கு? நான் வைக்கிற அளவுக்கு ஸ்டைலா இல்ல. இல்ல நீயே வச்சுக்கோ. இப்ப எப்படி இருக்கு? ஐயோ பிசாசு! வந்துட்டியே. இதான் பங்க்சுவாலிட்டி. நான் நினைச்ச மாதிரி இல்ல. நீ பொறுப்பானவதான் இப்ப புரியுது. உட்காரு உட்காரு உட்காரு. இந்தா நீ கேட்ட 7 லட்சம் அவர்கிட்டே கொடுத்துரு. கொஞ்ச நாள் என் கூட படுத்தால, அதோட கூலி. போய் கொடுத்துருங்க. கொஞ்சமாவது மரியாதையா பேசுறா. இதுக்கு மேல எனக்கு மரியாதை கொடுக்க தெரியாது. இந்த விளையாட்டுல உங்களோட ரோல் என்னன்னு எனக்கு தெரியல. பணம் தான் வேணும்னா சொன்னா போதும். பணம் எனக்கு பணம் இல்ல. இந்த யூனிஃபார்ம் வெளியில நிக்கிற அசலூர்காரனையும் நினைச்சுதான் இப்படி பேசுறீன்னா ஞாபகம் வச்சுக்கோ. இது ரெண்டும் எப்பயும் நிரந்தரமா இருக்கு. பாரதேசிடாய, என்ன வெறுப்பேத்திரியா? அப்படி உங்களுக்கு தோணுதுன்னா அத நான் மறுக்க விரும்பல. வாடா. காசு தந்ததால வருத்தம். என்ன ஆனாலும் அவனோட காசு எனக்கு வேண்டாம், வச்சுக்கோங்க. பாக்கி வீடு வித்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினா செலவாயிடும். அதை கொண்டு போய் லாக்கர்ல வை. நான் காரியத்தை முடிச்ச உடனே எல்லாத்தையும் சேர்த்து முழுசா தந்தா போதும். என்ன இருந்தாலும் சாம்சங் வந்ததுக்கு அப்புறம் ஊர்ல கொஞ்சம் பேர் திருந்திட்டாங்க. அவன் என்னென்னவோ மனசுல திட்டம் போட்டிருக்கான். அவன் மனசுல என்ன இருக்குங்கிறது புரியவே மாட்டேங்குது. நானும் நிறைய தடவை கேட்டுட்டேன், எதுவும் ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறான். ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே நான் கிளம்புறேன். கிளம்புங்க. கேசவண்ணா கொஞ்சம் நில்லுங்க. மல்லிகாவுக்கும் அவ கூட வந்தவனுக்கு என்ன தொடர்பு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீயே போய் கேட்டுக்க. உனக்கு தெரியாதுல? சொல்றான் சொல்லு. சொன்னா கேளு. எங்களை எதுக்க நீ அந்த வெளியூர்கார கூட சேர்ந்துட்டல? உனக்கு யாரா இருந்தா உனக்கு என்ன? கையெடு முதல்ல. நிறுத்து நிறுத்து
காவல்துறையே நீதி வழங்கு காவல்துறையே நீதி வழங்கு. காவல்துறையே நீதி வழங்கு நீதி வழங்கு. காவல்துறையே நீதி வழங்கு. சிவா போக வேண்டிய எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணி பார்த்தாச்சு, ஒரு க்ளூவும் கிடைக்கல. ஏ ராசா சாமுவேலே, நீ எப்படியாவது எனக்கு ஏதாவது உதவி பண்ணி ஆகணும். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி ஆகும்போது அவன் உள்ள இருப்பான்னு அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. இல்ல போய் ஐயோ, சாயந்தரம் 6 மணி வரைக்குமாவது நிம்மதியா இருக்கலாம்ல, போய் சொல்லுங்க. போங்க. டேய் கோபால். மச்சான் வரேன். என்ன மச்சான்? கோஷம் போடுறது நிறுத்திட்டாங்க, இப்ப என்ன பண்றது? ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, கேட்கல, ஏதோ வெளியில வரேன். ஹலோ, இப்ப கேக்குது சொல்லு. வடக்கு பக்க ரோடு, அங்கிருந்து வலது. புரியுது. நாங்க இப்ப கிளம்பிட்டோம், நீங்க அங்கேயே இருங்க. சார் சார், அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. போலாம். எதுக்கு கதவை சாத்துறீங்க? லேட் பண்றது ரொம்ப ஆபத்து. நம்ம உடனே போய் அவனை அரெஸ்ட் பண்ணணும், இமிடியேட். யாரு? அந்த சிவன. சிவனும் இல்ல, பார்வதியும் இல்ல. நான் பேசுனது கோபால் கிட்ட. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அது என்னோட பிரச்சனை இல்ல, அது உங்க பிரச்சனை சார். இப்போ மணி 12:35. 12:40 வரை காத்துருங்க, நான் காட்டுறேன். எது? போக போக தெரியும். எல்லாரோட மொபைலை டேபிள் மேல வைக்க சொல்லுங்க. எல்லாரும் அவங்க மொபைல டேபிள் மேல வைங்க. சீக்கிரம் மேல வைங்க, சீக்கிரம் வைங்க. அது எதுக்கு சார்? சாப்பிடுறதுக்கு. போன வைடாங்க. ஜான் சார், இந்த ஃபீல்டுல என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன். எல்லா ஊர்லயும் ரவுடிகளுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஸ்பை இருப்பான். அதே மாதிரி இங்க ஒரு ஸ்பை இருந்தா இந்நேரம் சிவனுக்கு கால் பண்ணி நாம கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்லிருப்பான். 12:35க்கும் 12:40க்கும் இடையில இருக்கிற போன் கால்ஸ் செக் பண்ணா சார் உங்களுக்கே புரிஞ்சிடும். நீ ஜேம்ஸ் பாண்ட்ரா, ஜேம்ஸ் பாண்ட். அறிவாளிடா நீ. குற்றவாளியை பிடிக்க முடியலங்கிறதுக்காக போலீஸே குற்றவாளி ஆகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இவனுக்கு இங்க என்ன வேலை? சார், இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு கேக்குறீங்க. ஆனா அந்த ஈ பண்ற வேலைய நீங்க கொஞ்சம் பாக்குறீங்களா? ரமேஷ் சாரோட போன். எடுங்க. ஒரு வேலை சிவனா இருந்தா இவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு வெளியே விரட்டுவான். அட்டன் பண்ணாதீங்க, அது சிவன் தான். நான் காட்டி தரேன் அவன் எங்க இருக்கான்னு. டேய் கில்லடி, இப்ப நீ எனக்கு சிவனை காட்டு, நான் உனக்கு அப்புறமா காட்டுறேன். வா சாமுவேல், நாம அப்புறம் பேசிக்கலாம். உங்க கடமையை செய்யுங்க, வாங்க. ரமேஷ் சார், வாங்க. எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அதுவும் நிக்கிறான் சார். ஹலோ, வாங்க சார். அடே, நீ மாட்டின. விடாதீங்க அவனை. எங்கேயும் தப்பிக்க முடியாது ராஜா. என்கிட்ட வேலை காட்டியா? என்னடா எனக்கு அறிவில்லைன்னு நினைச்சியா? இன்னொன்னு.
உனக்கு என்னென்ன தெரியணும்? நான் யாருன்னு தெரியணும், நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியணும். நான் உனக்கு சொல்றேன்டா செல்லம். உன் முதலாளி இருக்கான்ல மணி, அவனுக்கு நான் ஒரு நல்ல வேலையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் பலி கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஆடு அவன். கூடிய சீக்கிரம் நடக்கும். இப்ப புரிஞ்சிருக்குமே நான் யாரு, எதுக்கு வந்திருக்கேன்னு. சார், இனி நீங்களாச்சு இந்த சிவனாச்சு. இனிமே நீ உள்ள இருக்கணுமா வெளியே இருக்கணுமா நான் முடிவு பண்றேன். மணி மணி என்னையா? மணி, சிவாவை நான் பார்த்தேன். சாம்சன் எதுக்கு வந்தான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ விஷயத்த சொல்லு. மல்லிகா கொட்டேஷன் கொடுத்துருக்கா. எதுக்கு? இவனை கொல்றதுக்கு. அடியே, நீ இப்படிலாம் பேசாத, யாரா கேட்ட போறாங்க. நான் வரேன்னு சொன்னா நிச்சயமா வருவேன். வரேன்னு சொல்றேன்ல, நீ எதுவும் கேட்க வேணா, போன வை. இந்த புருஷனுங்களாம் எவ்வளவு பாடுபடுறானுங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மச்சான்? எனக்கு கல்யாணம் ஆகலையாடா. எப்படியும் ஒரு நாள் ஆயிடுவீங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மொபைல் போன் வந்ததுல இருந்து பாத்ரூம் போனா கூட எப்ப போவீங்க எப்ப வருவீங்கன்னு கேட்டு உயிரை வாங்குறாங்க. அதான் இனி நான் திரும்ப போலனா அவ புருஷனா வேற ஆள வச்சிருவா. அதனால வந்த வேலையை கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும். அப்படி சீக்கிரமா முடிச்சா த்ரில் இருக்காதுடா. ஹலோ பிரதர். ஹாய். இந்த ஆம்புலன்ஸ்ல எடுத்துங்க. நான் சின்னச்சாமி, இன்ஸ்டால்மெண்ட் சின்னச்சாமி. இந்த ஊர்ல என்ன ஸ்மால் கார்டுன்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள ஒரு கடன் இருக்கு. என்ன கடன்? அன்னைக்கு கம்ப்ளைண்ட் ஆன லிவரை போலீஸ் கொண்டு போகாம காப்பாத்துன என்னோட கடவுள் நீங்க. என்னடா ஸ்கூட்டர்ல பாரே வச்சிருக்கான்? வாடா கண்ணா, நாம எல்லாம் சேர்ந்தே அடிக்கலாம். சூப்பர். ஓ, கதிரவன் பாக்கும்போது இதெல்லாம் நான் வச்சுக்க. கதிரவன் யாரு? அப்பா இல்ல, சூரியன். சூரியன் இருட்டுற வரைக்கும் அண்ணன் இதை சாப்பிட மாட்டாரு. அப்படி ஒரு பிரச்சனை. அதுக்கு கண்ண முன்னா போதுமே. ஐடியா செமல்ல. இருந்தாலும் இப்ப எனக்கு அது வேணும். சரி சரி. யார் வண்டி? மாட்டு கொட்டா வச்சிருக்காருல மணி, அவரோட வண்டி தான். பெயிண்ட் அடிக்க வந்திருக்கு. மணி அண்ணா, காசு ஒண்ணு வேணாம், பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் வாங்கித்தாங்க. இருந்தாலும் அவன் இனிமே லேட் பண்ண வேணாம். வீடியோ நிலத்தையும் வித்துரு. வாங்க. என்ன ஜேக்கப் பண்ணா திடீர்னு கூட்டமா வரீங்க? வியாபாரத்துக்காக வந்திருக்கோம். இந்த வீடை வித்து கொடுக்கணும்னு மல்லிகா கால் மேல கால் போட்டுக்கிட்டு இருக்கா. அவ கேட்கும்போது செய்யாம இருக்க முடியுமா? நீங்க உள்ள போங்க. மல்லிகா உங்களை உள்ள கூட்டு போமா. நீங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. நம்ம மணி ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்க. எந்த பேங்க்ல? பேங்க்ல இல்ல, சதியோட வீட்ல. நான் சொன்ன பாத்தியாடா, ஒரு மாதிரி. அவ பிறந்ததுல இருந்தே குழப்பக்காரி தான். அவனும் நாய் வாழ நிமித்த முடியுமா? நிர்மலாவை அவனுக்கு போர் அடிச்சிருச்சு. இப்ப சாப்பாடு தூக்கம் எல்லாமே சதியோட வீட்ல தான். பெண்ணுக்கு போதையே ஆண்கள் தான். வாடிங்க. அடுப்புல தீ எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப முக்கியம். ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பாடுறா. விடியற வர வேணாலும் நிக்கலாம். கண்டு அமைஞ்சிட போதுரா. நிம்மதியை கெடுக்கனே இருக்கா. போத்திக்கிட்டு தூங்க கூடாதா? நிர்மலா தானே? என்னடா இவ்ளோ சீக்கிரம் போர் அடிச்சிருச்சா? இப்ப அவ புதையல் காக்குற பூதம் அதெல்லாம் என்கிட்ட ஒரு நாள் வரும். அதுவரை அவ பண்றதெல்லாம் பொறுத்துக்கணும். அது வரைக்கும் நீ உயிரோட இருப்பியான்னு எனக்கு சந்தேகம்.
மல்லிகா கூட வந்திருக்கனுக்கு உன்னை கொல்ல கொட்டேஷன் தந்தது நீ தானே சொன்ன? காசு கொடுக்க உயிரோட இல்லனா அப்புறம் என்ன கொட்டேஷன்? பிரச்சனை ஆயிடுச்சுல்ல. இதனோட நமக்கு பிரச்சனை. நான் தான் கோபாலு, கதவை தரங்க. யாரோ பின்னாடி. யாரும் இல்ல, இவன் தான். உன்னை கொல்ல வந்திருக்கான் கத்தி எடுத்துக்கிட்டு. சொல்லுடா, சொல்ல மாட்டியா? உன்னால கொல்ல முடியாது. உன்னை எப்ப பார்த்தனோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. என்ன நீ முதல்ல கொல்ல வேண்டியது அவளை, அந்த நிர்மலாவை. அவ தானே உன் தம்பியோட வாழ்க்கையை கெடுத்தா. உன்னை யாராவது கொல்ல வந்தா, உன் பொண்டாட்டிக்கு உன் மேல பாசம் இருந்தா அவ கை கட்டிக்கிட்டு சும்மா இருப்பாளா? அதை தாண்டா இவ்வளவு பண்ணிருக்கா. இவ அவன் புருஷன் மேல ரொம்ப பாசமா இருந்தா, அவனை ஒருத்தன் கொல்ல வந்தான், அவனை கொண்டுட்டு அதுல என்ன தப்பு? கொஞ்சம் நில்லு. இந்த பழி வாங்கறதுன்னு முடிவு பண்ணிட்டா கொல்றது மட்டும் இல்ல, அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன், புரியுதா? என்ன நம்பு. இந்த புடி, நீ என் கூட இருந்தா மட்டும் போதும், புரியுதா? கோபால், வீடா? கட் பண்ணவா? கண்டிப்பா. வண்டி எடுங்க, நம்ம போலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. இதோட அவளோட மன நிம்மதி அடியோட போயிடும்னு எனக்கு தெரியும்டி. நீ வேற ஏதாவது சொல்ல. எனக்கு இதெல்லாம் கேட்க பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க 2 பேரும் பிரியணும்னு நான் எவ்வளவுலாம் கடவுள்கிட்ட வேண்டியிருப்பேன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கே முடிஞ்சிருக்க வேண்டியது அந்த டிரைவருடைய கையாளாகாதத்தனம். பிரச்சனை இல்ல சிபி, என் வண்டி இனிமே ஓடும். அதுலதான் அடிப்பட்டு சாவாங்க. ஒன்னு அவன் இல்ல அவ. ஓடி விடுங்கடா அவனை. டேய் நில்றா. எங்கடா ஓடுறா? நில்றா அண்ணா. இறங்கடி. உன்னை என்ன பண்றான் பாரு இன்னைக்கு. சொன்னா கேளுடா. நில்றா. எங்கடா ஓடுற? நில்றா. இன்னைக்கு எங்க போனாலும் முடியாது. நில்லுடா அண்ணா. இறங்கி வாடின்னு சொல்றான்ல.
ஊர்ல விபச்சாரம் நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வந்தா விசாரிக்காம இருக்க முடியாதுல்ல. அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி என்கிட்ட பதவி இருக்கிற வரைக்கும். அதனால நீ வந்து வண்டியில ஏறு. முதல்ல மெடிக்கல் செக்அப், அதுக்கப்புறம் கோர்ட், அப்புறம் நாளைக்கு பொழுது விடியும் போது பத்திரிக்கையில சின்ன ஹெட்லைன். வாடா. நான் திரும்பி வருவேன். ஐ எம் வெயிட்டிங். என்னம்மா இதெல்லாம்? நான் இந்த கடையை மூட போறேன். எல்லாரும் வண்டி சாவியை கொடுத்துட்டு காசு ஏதாவது வர வேண்டியதுதான் வாங்கிட்டு போங்க. இப்படி திடீர்னு? இது என்னோட கடை. இது எப்ப மூடணும்னு நான் முடிவு பண்ணுவேன். நீங்க இவங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்பிடுங்க. வேண்டாம், எடுக்க வேண்டாம். எல்லா தொழிலும் இன்னையோடு நிப்பாட்டுறேன். நில்லு. நான் பண்ண பெரிய தப்பு தான். நீங்க அதை இன்னையோட நான் திருத்துறேன். நீங்க போங்க. நீ கூப்பிட்டப்ப வந்தது. நீ இறங்கி போன்னு சொன்னா இறங்கி போகல. போயிருவேன். எனக்கு நீ யாரும் இல்ல. ஏய், நம்ம ஏரியாவுல வெளியூர்காரன் வந்து நம்ம ஆள அடிக்கிறத நீங்களா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? அடிக்கடா, அடிச்சு கொல்லுங்கடா அவனை. கொஞ்சம் நில்லுங்கண்ணே. அர்ஜென்டா ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வரேன். போனா போது திரும்ப வர வேண்டாம். இல்லனா கமிட்டி போட்டு உனக்கு நான் பால் ஊத்திடுவேன். கடவுளே, நல்ல வேளை.
கொல்லல இல்ல இல்ல கொல்றேன்னு வாக்கு கொடுத்துட்டு நீங்க சொன்னதெல்லாம் நம்பி வீட்டை வித்து காசை கையில வச்சுட்டு நிக்கிறேன். ஆனா நீங்க கொல்ல முடியாம ஒண்ணும் இல்ல. சரியா குத்தி இருந்தா அவன் செத்துருப்பான். புழல் ஜெயில்ல 4 செவத்துக்குள்ள எந்த சொந்த பந்தமும் இல்லாம இருந்துகிட்டு இருந்தோம். இப்ப நாம கொஞ்சம் நெருக்கமாயிட்டோம். மறுபடியும் ஒரு தப்பு பண்ணிட்டு மறுபடியும் ஜெயில கறந்து வாடணுமா சொல்லு? நடந்ததெல்லாம் மறந்துட்டு ஏதாவது டீசென்டான தொழிலை செஞ்சு சந்தோஷமா வாழணும்னு உனக்காகவே நான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். மச்சான் சொல்லி சொல்லி உன் வீடு நிலமும் விற்க வச்சது எதுக்கு தெரியுமா? காசுக்காக இல்ல, உன்னை இந்த ஊரை விட்டே கூட்டிட்டு போறதுக்காகத்தான். ஒன்னும் தெரியாத அப்பாவே மாதிரி மூஞ்ச வச்சிருக்காரு பாரு. ஹலோ பிரதர் பிரதர். மச்சான் இது நம்ம ஆம்புலன்ஸ் இல்ல. நிறுத்துங்க. என்ன என்ன என்ன? ஒரு ஸ்மால் அடிச்சிட்டு போலாம். ஒரு ஸ்மால் மட்டும். வேண்டாம் வேண்டாம் கதிரவன். ஓ நான் அதை மறந்து போயிட்டேன். ஓகே ஓகே.